Hi students. So கேக்குதாப்பா எல்லாத்துக்கும் ஆடியோ வாய்ஸ் எல்லாமே clear ஆடியோ வீடியோ. Hi ஷைனி ஸ்ரீமதி தீபிகா. So hi pa. So எல்லாத்துக்கும் கேக்குதா ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா? Yes. Swati IAS, Limra Tours, Srimati, Zuya. கேக்குதா எல்லாத்துக்கும் ஆடியோ கிளியர் வீடியோ கிளியரா? ஸோ கொஞ்சம் எல்லாரும் சேட்டில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. குட் ஈவினிங் லிம்ரா. ஓகே ஸோ எல்லாத்துக்கும் கிளியர் தானே? இனி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ நேற்று நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா மேம் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின், புக் இன்டீரியர் கொஷின், லாஸ்ட் மினிட்ல நான் பார்க்க வேண்டிய நியூமெரிக்கல்ஸ், லாஸ்ட் மினிட்ல எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அதெல்லாமே நான் குயிக்காக இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு டைம் நம்ம வந்து என்னென்ன வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரியா? ஸ்வாதி என் பேர் தீப்தி இல்லைப்பா தீபிகா. ஓகேவா? எஸ் கண்டிப்பாக நான் அதுக்கு தான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கொஷின் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் ஒரு வீடியோவாக கூட போட்டிருக்கோம், 10th சயின்ஸ் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் செக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 1லப்பா. சாப்டர் 1ல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாலாம் கேட்க மாட்டாங்க. இந்த 2 ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்கள், நான் டக்குன்னு அடுத்த ஸ்லைட் மாற்றிட்டு நம்ம இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? சாப்டர் 2ல இருந்து காஷிஃபா, பூர்வி. எஸ் டன். ஓகே ஸோ அடுத்த சாப்டர் போயிடலாமா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ப்பா. தேர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்மல் ஃபிசிக்ஸ்லேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் வருமா அப்படின்னா சான்ஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் லீஸ்ட் ப்ரியாரிட்டியாக தேர்மல் ஃபிசிக்ஸ் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஜோவி பொன்னப்பன் கண்டிப்பாக ஒரு 100% வரும். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் 90+ எடுத்துடலாம். லிம்ரா ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டவுட் படாதீங்க. இதை நான் இதை படிக்கவே உங்களுக்கு டைம் இருக்காது என்ன கேட்டால். சரியா? ஓகே கன்ஃபார்மாக வரும். கிளியர்? லிம்ரா இதில் லாஸ்ட் இயர் குவார்டர்லி கொஷின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஜஸ்ட்டு இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவ் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டர்லேருந்து க்ரியேட்டிவ் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எடுத்தாச்சா ஸ்க்ரீன்ஷாட்? பயோ நெக்ஸ்ட் பயோ வரும். சத்யா ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து சொல்யூஷன்ஸ் சாப்டர்ப்பா. ஸோ சொல்யூஷன் சாப்டர்லேருந்து இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். கிளியர்? அடுத்த சாப்டர் போயிடலாமா? ஸோ ஹாய் எம்எஸ் தீபிகா, லிம்ரா, கனி. ஸோ எல்லோரும் சேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சேட் அப்போ மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரியும் எத்தனை பேர் லைவில் இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகேவா? கிளியர்? எஸ் கிளியரா எல்லாத்துக்கும்? ஸோ அடுத்தது எஸ் இந்த சாப்டர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது சாப்டர் 14 டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். கிளியர்? ஹாய் சர்வேஷ் தண்டர் கேமிங், சர்வேஷ், கனிஷ்கா, ஸ்ரீமதி, மெர்லின், ஜூயா, சத்யா, ஃபர்ஹாத். நேற்றே பார்த்தேன். ஸோ நேற்று இருந்தவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? நேற்று வந்து நம்ம கொஞ்சம் பேரை வந்து மீட் பண்ணோம் இல்லையா? ஸோ நேற்று வந்தவங்க எத்தனை பேர் இப்போ லைவில் இருக்கீங்க? கொஞ்சம் அப்படியே சேட்டில் போடுங்க. மேம் எஸ்டர்டே ஆல்சோ ஐ கேம் அப்படின்னு. ஹாய் ஷைனி, ஜூயா ரோஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஷைனி, சிவஞானன், தீபா. ஓகே நேற்றே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்வாதி நீங்கள் இருந்தீங்க. சும்மா ஒரு ட்ரை ஸ்வாதியா நீங்கள் நேற்று சும்மா ஒரு ட்ரெயின் ஒரு ஐடியிலேருந்து வந்திருந்தீங்க இல்லையா? ஓகே அடுத்தது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹார்மோன்ஸ். பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ்லேருந்து இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 16 ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? ஹாய் சுபஸ்ரீ, ஜெகன், ஹீனா, ரத்தி முருகன், ருத்ரன். ஹாய். ஸோ அடுத்தது ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நோட் பண்ணியாச்சா?
reproduction in plants and animals. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கடைசி சாப்டர் ஜெனெட்டிக்ஸ்லேருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேம் இதோட வந்துட்டு நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா இது எனக்கு மறுபடியும் ஸ்லைட் ஃபஸ்ட்லேருந்து காட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு ஒன்று போட்டிருக்கோம், ஒரு வீடியோ. இன்னைக்கு ஒரு 6 o'clock ரிலீஸ் ஆனது. அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்கலாம், என்ன பார்க்க போகிறோன்னு யாராச்சும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். லாஸ்ட் மினிட்ல, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எந்தெந்த நியூமரிக்கல்ஸ் பார்க்கணும் அப்படின்றது நான் இங்கே சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த லைவ்லேயே கூடயே சேர்ந்து நியூமரிக்கல்ஸ் அப்படியே வந்து எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா? எனக்கிட்ட லைவ்லேயே படிச்சிருங்கப்பா. ஸோ லைவ்லேயே படித்தாதான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கிளியர்? ஸோ பார்த்தலாமா நியூமரிக்கல்ஸ்? ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ எல்லோரும் ஒரு சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா 12 to 14 ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகே சார்லஸ், ஒரே ஒரு செகண்ட். ஓகே, எஸ் 12th சாப்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஸ், ஆமாம், நியூமரிக்கல்ஸ் மட்டும் பார்ப்போம். அடுத்த ஒரு 2 hours நீங்கள் வந்து 7 marks 2 marks 4 marks எதை பற்றி யோசிக்க வேணாம், நியூமரிக்கல்ஸ் பற்றி யோசிங்க. நியூமரிக்கல்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க் வரும்னு தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 marks எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா நியூமரிக்கல்ஸ்லேருந்து. சரியா? கிளியர்? ஓகே. ஃபயர் தண்டர் கேமிங் சூப்பர். ஸோ இந்த ஒரு ஸ்பிரிட் தான் வேணும். ஸோ ஃபயர் தண்டர் கேமிங் வந்து ஃபுல்லாக போட்டு ஃபயர் சிம்பிளில் போட்டு தள்ளிட்டார். ஸோ அதே மாதிரி ஸ்பிரிட்டில் எல்லோரும் இருப்பீங்களா? 13th ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்வாதி, கொஞ்சம் உங்கள் வால்யூம் பட்டனை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மைக் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஆல்ரெடி. சரியா? எஸ் 14 ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்ப்பா. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், அதுக்கப்புறம் வந்துட்டு குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர், மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர், ஓவியூலோட ஸ்ட்ரக்சர், இது ஆன்தர், கைனீஷியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே சர்வேஸ், நீங்கள் வேணால் நேம் மாற்றிக்கோங்க, ஏன்னா தண்டர் கேமிங் தான் எனக்கு வந்து மைண்டில் நிற்குது. சரியா? ஸோ 15 ஹலோ கிட்டி குட் ஈவினிங். 16 17 குயிக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் 18. சரியா? இதில் வந்து 13th சாப்டரில் இருந்தாலாம் மேக்ஸிமம் டயக்ராம்ஸ் வராது. ஸோ 13th சாப்டர் நீங்கள் வந்து டயக்ராம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாமா? ஸோ ஒரு ப்ராப்ளம் என்னதுப்பா? ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலே எனக்கு இதுதான் மேம் ப்ராப்ளம் அப்படின்னு என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியாதனால என்னால் ப்ராப்ளமை அப்ரோச்சே பண்ண முடியல. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லையா? ஸோ அடுத்தது என்னென்னா, எனக்கு டக்குன்னு எக்ஸாமில் ஃபார்முலாஸ் வந்து எனக்கு ரீகால் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக? இது 2 தான் மேக்ஸிமம். எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா நான் சம் சூப்பராக போட்டுருவேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் பார்க்கலாம். கிளியர்? சூப்பர் ஜெய்ஸ்ரீ. ஸோ 99 இன் இங்கிலீஷ், வெரி குட்பா. ஸோ அடுத்த எக்ஸாமில் அந்த 1 mark கூட விடாமல் படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பிள் ஃபார்முலா என்ன? மொமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதை நம்ம எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா டின்னு கூட போட்டுக்கலாம். சரியா? ஃபோர்ஸ் இன்டூ டி, ரெண்டுமே எனக்கு மொமெண்ட் ஆஃப் கப்பிளோட ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சரியா? அடுத்தது மொமெண்டமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, பீனா மொமெண்டம், சரியா? எம்னா மாஸ், வீனா வெலாசிட்டி. ஸோ மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. கிளியர்? அடுத்தது ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். எம்னா மாஸ், சரியா? ஏனா ஆக்சிலரேஷன். கிளியர்? ஸோ புரிஞ்சிச்சா? 4 ஃபார்முலா நோட்டில் எழுதியாச்சா எல்லாருமே? நாகா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எனக்கு இன்னொரு டைம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 7 mark எல்லாமே அதிலே இருக்குது விக்னேஷ். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட சேனலில் 100 லேர்னிங் சேனலில் 10th சயின்ஸோட இன்றைக்கி ரிலீஸ் ஆன வீடியோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன வீடியோவில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வெரி குட் நிம்ரா, டார்க் டெவில், ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஈஸியாக
இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பார்த்தாச்சா? இந்த ஃபார்முலாஸில் இருந்து நான் ஒரே ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறேன், அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் நல்லா படித்தாச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாஸில் இருந்து ஒரே ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அப்போ தான் க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும். சரியா? ஸோ என்ன அப்படின்னா, இஃப் மாஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் 5 kg and its velocity is and its momentum is 25 kg meter per second, find its velocity. இது யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? கிரியேட்டிவ் கொஸ்டின் இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிக்கலோட மாஸ் வந்து 5 kg, அதோட மொமெண்டம் 25 கொடுத்துருக்காங்க, அதோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமாப்பா? எஸ், ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ தான் ஃபார்முலா சொல்லிட்டேன். மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்டம் சொல்லுங்கள். எஸ் சொல்லுங்கள். விஜிலா, சஞ்சய், கண்டிப்பாக ஓகேவா சஞ்சய்? நான் மேக்ஸிமம் தமிழ்லேயே எடுக்கிறேன், டேர்ம்ஸ் கூட எல்லாமே தமிழ்லேயே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். 125 ஆன்சர் 125 சொல்கிறாங்க. கரெக்டா? 125 ஆன்சர் கரெக்டாப்பா? பார்த்துடலாமா? என்ன கேட்குறாங்க? வெலாசிட்டி கேட்குறாங்க. டு ஃபைண்ட் என்ன? டு ஃபைண்ட் வந்து எனக்கு வெலாசிட்டி இல்லையா? டு ஃபைண்ட் வெலாசிட்டி. கிவன் என்ன? கிவன் வந்து எனக்கு மாஸ் 5 kgன்னு கொடுத்துட்டாங்க, மொமெண்டம் 25 kg மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபார்முலா என்ன? ஃபார்முலா P இஸ் ஈக்குவல் டு mv இல்லையா? இதில் எனக்கு என்ன வேணும்? v தான் வேணும். அப்போ ஃபார்முலாவை மாற்றுங்க, P/m. அப்போ P எவ்வளோ? 25 டிவைடட் பை m எவ்வளோ? m வந்து 25 kg மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். m வந்து எவ்வளோ? m வந்து 5 kg. அப்போ kg கேன்சல் ஆகிடும். 5 டைம்ஸ் தானே. எங்கே 125 வந்துச்சு? யாருக்கு 125 வந்துச்சு? ஸோ தெரியுதா எங்கே ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியுதா? ஈஸியான ஃபார்முலா, பட் ஆனால் சில்லி மிஸ்டேக் பண்ணி என்ன பண்ணுறீங்க? 125 சொல்கிறீங்க. நிம்ரா அண்ட் தீபக், சரியா? கிளியர்? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபார்முலா ஒன்றும் இல்லை, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இதுதான் ஃபார்முலா ஷீட். ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே நிதிஷா. ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஐடி நேமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா திருப்பி நீங்கள் அதுலேருந்து மெசேஜ் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஐடி நேம் தான் தெரியுது. ஓகேவா? ஓகே குட். கண்டிப்பாக பாஸ் இல்லை, நீங்கள் 80+ வாங்கிடலாம் கமர்னிஷா. ஓகேவா? எஸ். இப்போ அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் போகலாம். இம்பல்ஸோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டூ டைம். இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன? ஜே, விச் இஸ் ஃபோர்ஸ் இன்டூ டைம். அண்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் டீட்டெயிலில் படிச்சிருப்பீங்க. மாஸ் இன்டூ வெலாசிட்டி பிஃபோர் கொல்யூஷன் வில் பி ஈக்குவல் டு ஆஃப்டர் கொல்யூஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர்? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சாப்பா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சுன்னா எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ். ஓகே. அடுத்தது இந்த கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கிளியரா? எஸ். 19 ஃபிசிக்ஸா? சாரதி நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்? 12th 11th? ஓகே. அடுத்தது நியூட்டன்ஸோட தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்கிறாங்க? For every action there will be an equal and opposite reaction. ஸோ அதனால தான் force on B will be equal to force on A, பட் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருக்கும், நெகட்டிவ் சிம்பிள். ஸோ அடுத்தது லா ஆஃப் கிராவிடேஷனோட ஃபார்முலா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா, வெயிட்டோட ஃபார்முலா.
ஓகே, ஸோ ஃபார்முலா ஷீட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது கொஸ்டின் போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஈஸியான கொஷின் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி ஆஃப் மாஸ் எம், mass 5 kg whose linear momentum is 2.5 kg meter per second. ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் எது கிவன், எது டு ஃபைண்ட், நான் என்ன ஃபார்முலா எழுதணும், இந்த 3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே கொஸ்டின் ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கிவனில் என்ன இருக்குது, கிவனில் எனக்கு லீனியர் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 2.5 kg மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ லீனியர் மொமெண்டம் கிவன்னு போட்டு லீனியர் மொமெண்டம் P is equal to 2.5 யூனிட்டோடு எழுதுங்க, 2.5 kg ms minus 1 இல்லையா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, மாஸ் வந்து 5 kg. அப்போ என்னென்னு போடணும், m is equal to 5 kg. சரியா? ஸோ இப்போது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, calculate the velocity of the moving body. ஸோ என்ன சொல்கிறாங்க, to find வந்து velocity which is v. ஸோ ஃபார்முலா என்ன, ஃபார்முலா வந்து P is equal to mv. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எனக்கு என்ன வேணும், v தான் வேணும். அப்போ vயை இந்த சைடு வச்சுட்டு ஆப்போசிட் சைடு m அனுப்புனீங்க அப்படின்னா P எனக்கு எவ்வளோ 2.5, m வந்து எவ்வளோ 5 இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும், கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்பா, எஸ் கேன்சல் பண்ணி யாராச்சும் சொல்கிறீங்களா? எஸ் 1 times 0.5 times. அப்போ வெலோசிட்டியோட யூனிட் என்ன, 0.5 மீட்டர் பெர் செகண்ட். இதை ஃபுல்லாக எழுதினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தருவாங்க. கிளியர்? எஸ் 2 மார்க். இது ஒரு 2 மார்க் நியூமெரிக்கல். சிஎம் யூசஃப், என் நேம் வந்து தீபிகா கனி. ஓகே, கிளியரா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், மொமெண்டம் P is equal to m into v. இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸி. கிளியரா? ஸோ கிவன் என்னன்னு தெரியணும், டு ஃபைண்ட் என்னன்னு தெரியணும், ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபைனல் வேல்யூவை யூனிட்டோடு எழுதி பாக்ஸ் போடணும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார் கேமிங். இது ஃபஸ்ட்டு சாப்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. சரியா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். இது சால்வ்டு ப்ராப்ளம்ப்பா. இது சால்வ்டு ப்ராப்ளம் 1. சொல்லுங்கள் சிவன்யான், என்ன டவுட்ப்பா? எஸ், இது வந்து 2 மார்க் நியூமெரிக்கல். அடுத்தது, a door is pushed at a point whose distance from the hinges is 90 cm. அதாவது நான் டோரை வந்து புஷ் பண்ணுறேன். இப்போ இதுதான் எங்கள் வீட்டு டோர்னு வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்குது டோர். ஓகேவா? ஸோ ஹிஞ்சஸ்னால் இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டு நம்ம லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, இதுதான் ஹிஞ்சஸ். இப்போ நான் என் வீட்டு டோரை புஷ் பண்ணுறேன். ஸோ தட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிஞ்சஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 90 cm. ஓகேவா? அப்போ கிவனில் என்ன எழுதுவீங்க, கிவன் இது டிஸ்டன்ஸா, அப்போ d is equal to 90 cm. கிளியர்? ஸோ நான் என்ன சொன்னேன், சென்டிமீட்டரில் எங்கெங்கெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதை மீட்டருக்கு மாற்றுங்கன்னு சொன்னேன். அப்போ இங்கே மீட்டருக்கு மாற்றணுன்னா 90யை 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 0.9 மீட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் டிஸ்டன்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வித் அ ஃபோர்ஸ் ஆஃப் 40 நியூட்டன். அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ, 40 நியூட்டன். கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன, எம். அப்போ 2 ஃபைனில் என்னென்னு எழுதுவீங்க, எம் எவ்வளோன்னு கேட்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொன்னேன், கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஸர் காஸ்மிக் ஃபஸ்ட்டு பேஜில் சொன்னேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, நம்ம பார்த்ததே தான் திருப்பி எழுதுகிறோம். எஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க, ஃபார்முலா m is equal to f into d. இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணியாச்சா? ஸோ செகண்ட் ஃபார்முலா நம்ம பார்க்குறது இதுப்பா. ஸோ இது நோட் பண்ணியாச்சா? கிளியர்? செகண்ட் ஃபார்முலா எல்லாருக்குமே நோட் பண்ணியாச்சா? சிவன்யானன் கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அந்த கொஷினை மட்டும் படித்தாலே மார்க் வந்து.
ஓகே, ஸோ செகண்ட் ஃபார்முலா நோட் பண்ணியாச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, இல்லை ஒரு ஃபயர் எமோஜி. எஸ், ஓகே. இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். இங்கே எழுதுறேன்ப்பா, சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். m இஸ் ஈக்குவல் டு எஃப் என்ன, எஃப் வந்து எனக்கு 40 நியூட்டன். அப்போ 40 இன்டூ டிஸ்டன்ஸ் என்ன 0.9 மீட்டர். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 40 இன்டூ 0.9 எவ்வளோ 36 நியூட்டன் மீட்டர். யூனிட்டோடு எழுதணும் அகெயின். ஸோ இதுதான் என்னது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். கிளியரா? ஸோ ரெண்டு கொஷின் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷினோட ஃபார்முலா P இஸ் ஈக்குவல் டு எம்வி, செகண்ட் கொஷினோட ஃபார்முலா M இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி. ஹாய் சூர்யா, RS எடிட்ஸ் தமிழ். கிளியரா? ஸோ ரெண்டு கொஷின் கிளியரா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இந்த ரெண்டு கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் நோட்டட். எல்லாருமே நோட் பண்ணியாச்சா? ஸ்ரீ விஜய், எஸ், கிளியர்? ஸோ கிளியர்னா ஒரு ஃபயர் எமோஜி சாட்டில். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். RS சூர்யா, சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது புக் பேக் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஒரு 3 கொஷின் இருக்குப்பா. ஸோ அதையும் பார்த்தலாம், ஓகேவா? ஸோ 2 bodies having mass ratio 3.4. ஸோ மாஸ் ரேஷியோ அப்படின்னா கிவனில் என்ன எழுதுவீங்க, மாஸ் ரேஷியோ 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்னன்னு சொல்லுவோம், M, இது N. ஸோ ரெண்டு பாடி இருக்கிறதுனால இது M1 M2. ஸோ M1 is to M2 is equal to 3:4. இதை நீங்கள் எழுதணும், சரியா? அடுத்தது the force applied on the bigger mass produces an acceleration of 12 meter per second square. அதாவது M1 M2 இது ரெண்டில் எது பெரிய மாஸ்? 4 தானே பெரிய மாஸ். இந்த 4 அப்படின்ற பெரிய மாஸ்க்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளும் போது அங்கே ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ 12 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், A2ன்னு எழுதணும். ஏன்னா இங்கே 4 அப்படின்றது M2. அப்போ 4க்கு தானே நான் ஆக்சிலரேஷன் கொடுத்தேன், அப்போ A2ன்னு எழுதணும், சரியா? ஸோ A2 is equal to 12 ms minus 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, வாட் குட் பி த ஆக்சிலரேஷன் ஆஃப் த அதர் பாடி இஃப் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஸோ இப்போ அதே ஃபோர்ஸ் கொடுத்தனா இந்த 3 அப்படின்ற மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் டு ஃபைண்ட். கிளியரா? ஸோ டு ஃபைண்ட் என்னன்னு புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ், இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தலாமா? ஓகேவா? ஓகே, இங்கே கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயும் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சொல்லுங்கள் ராஜகனி மெஹராஜ், என்ன டவுட்பா? ஸோ ரிப்ளை மீ அப்படின்னா நான் ஒன்ஸ் கொஷின் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் தருவேன். நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்டையும் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயும் சேம் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ F1 is equal to F2, ஓகேவா? ஸோ எஃபோட ஃபார்முலா என்ன? எஃபோட ஃபார்முலா M இன்டூ ஏன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ், அப்போ F1க்கு M1 A1 எழுதலாம், F2க்கு M2 A2ன்னு எழுதலாம். இப்போ எனக்கு இதில் என்ன வேணும், A2 தான் வேணும். அப்போ A2 is equal to M1 A1 divided by M2. இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M1 எவ்வளோ, M1 3, A1 எவ்வளோ 12, M2 எவ்வளோ 12. ஸோ அப்போ இது கேன்சல் ஆகி A2 எனக்கு எவ்வளோ கிடைக்கும், சாரி A1 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் A1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, A1 is equal to M2 A2 by M1. ஸோ M2 எவ்வளோ, M2 4, A2 12, M1 3, 4 times 4 4s are 16. ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன, ms minus 2. அவ்வளோதான். இது வந்து நிறைய பேர் நிறையா கைட்ஸில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவ்வளோலாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், சரியா? ஸோ என்ன டவுட்ஸ் இருக்குது? பீஸ்ட் பாய், சிவஞானன், சத்யா, கங்காஸ்ரீ, டவுட்டை மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள்.
இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸை 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதை M1 இதை M2ன்னு எடுக்கலாம். அப்போ M1:M2 3:4 புரிஞ்சிச்சா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா M1ஓட மாஸ் 3, M2ஓட மாஸ் 4. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டில் எது ஜாஸ்தி வெயிட்டு? M2, ஏன்னா அது 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா the acceleration, the force applied on the bigger mass produces an acceleration of 12 ms minus 2. ஸோ பெரிய மாஸ் இருக்கு இல்லையா, அதாவது 4 kg மாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்து அதை நகர்த்தும் போது ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன? 13 m/s². ஓகேவா? எஸ். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் குட் பி த ஆக்சலரேஷன், அதாவது A1ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இஃப் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன், ரெண்டு இடத்துலையும் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் A1 வேல்யூ என்ன? ஸோ சேம் ஃபோர்ஸ்னால் எஃப்ஆ, ஸோ F1 F2 ரெண்டுமே ஈக்குவலா? அப்போது M1 A1 ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? MAவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்க்கு M1 A1, செகண்ட் ஃபோர்ஸ்க்கு M2 A2. A1 தான் வேணும். ஸோ மற்றதெல்லாம் ஆப்போசிட் சைடு அனுப்பி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸி. கல்வி கரசி இந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக எந்த புக்லேயுமே சொல்லியிருக்க முடியாது. அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லிட்டேன். சில புக்கில் வந்து ஃபஸ்ட்டு A1 கண்டுபிடிச்சி A2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் A1 கண்டுபிடிச்சிட்டு அப்படி சுற்றி போயிருப்பாங்க. இது உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் வந்துட்டு பாருங்கள், ஒரு டைம் ரெஃபர் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக புரியும். ஸோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பீஸ்ட் பாய், செந்தில் உஷா. பீஸ்ட் பாய் நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாம், நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் இருந்து தான் டவுட் வரணும். சரியா? ஸோ டவுட்டுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ டவுட் கேட்டவங்களாம் கொஞ்சம் அப்படியே டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கப்பா. போஸ்ட் பண்ணியாச்சா டவுட் எல்லாமே? ஃபார்முலா ஷீட் நான் 2 பேஜ் காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா. எஸ், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியாச்சா? F1னா ஃபோர்ஸ் 1, F2னா ஃபோர்ஸ் 2. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா. இது நெக்ஸ்ட் ஃபார்முலா. கிளியர்? எக்ஸாம் ஓகே பீஸ்ட் பாய் கவனிக்கலாமா? எஸ். ஓகே. ஸோ ஒரு சாப்டர் முடிச்சாச்சுப்பா. ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஷின் இருக்குது ஒரு சாப்டருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த 2 கொஷின் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். அ பால் ஆஃப் மாஸ் 1 kg மூவிங் வித் அ ஸ்பீட் ஆஃப் 10 m/s. ஒரு பாலோட மாஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 1 kg மாஸ் இருக்குது. ஒரு பாலோட மாஸ் எவ்வளோ? 1 kg. எவ்வளோ ஸ்பீடில் அது மூவ் ஆகுது? 10 m/s ஸ்பீடில். ஒரு பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொல்யூஷன் வித் ஃப்ளோர், அதாவது பால் இதுதான் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. பால் இப்படி வந்துட்டுருக்கு. இந்த பாலோட மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kg. இந்த பாலோட என்ன ஸ்பீடில் வருது அப்படின்னா யூன்னு வச்சுக்கலாம். யூ வந்து 10 m/s ஸ்பீடில் வருது. ஸோ இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி எனக்கு பவுன்ஸ் ஆகுது, ஃப்ளோரில் பவுன்ஸ் ஆகுது. பவுன்ஸ் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி இப்படி ஹிட் ஆகி இப்படி பின்னாடி போகுது. ஓகேவா? ஸோ இப்படி ஹிட் ஆகி பின்னாடி போகுது. இப்போ என்ன கேட்குறாங்க? கால்குலேட் த சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன? பியோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஃப்ளோரில் பட்டு திரும்பி வந்துருச்சு. இப்போது மாஸ் அதே மாஸ் தான் இருக்கும், ஃப்ளோரில் பட்டோடனே மாஸ் மாறி இருக்காது இல்லையா? பட் ஆனால் வெலாசிட்டி என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம -10ன்னு எடுப்போம், ஏன்னா டைரக்ஷன் மாறி இருக்கு இல்லையா? ஸோ வெலாசிட்டியை நம்ம -10 m/s எடுப்போம். இங்கே எடுக்கும் போது இதை வீணு வைக்கணும், ஏன்னா இது இனிஷியல் வெலாசிட்டி, பாலோட ஸ்டார்டிங்கில் வந்த வெலாசிட்டி, வி ஃபைனல் வெலாசிட்டி, பால் வந்துட்டு திரும்பி வந்தது. ஓகேவா? ஓகே பீஸ்ட். மும்பதாஜ் சர்மா ஒன்றும் இல்லை, பால் வந்து வேகமாக வருது. ஒரு பால் 10 m/s ஸ்பீடில் ஒரு பால் வந்துட்டு தரையில் பட்டோன்னே பவுன்ஸ் ஆகுமா? திரும்பி பவுன்ஸ் ஆகுமா? மும்தாஜ் அதான் சொல்கிறேன். பால் வந்துட்டு இருக்குன்னா தரையில் பட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகுமா? பவுன்ஸ் ஆகி பின்னாடி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு வெலாசிட்டியில் வருது, திருப்பி பின்னாடி வரும்போது ஒரு வெலாசிட்டியில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டியை 10 m/s
பவுன்ஸ் ஆகி திரும்பி பவுன்ஸ் பேக் ஆனோடனே -10 m/s வெலாசிட்டியில் வருது. ஓகேவா, கிளியர்? ஸோ இதை எழுதியாச்சா? இப்போ மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம் P is equal to mv minus mu. இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதில் m காமனா, ஸோ m வெளியில் எடுத்துகிட்டு v மைனஸ் u மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எனக்கு v என்னன்னு தெரியாது, u என்னன்னு தெரியாது, மாஸ் என்னன்னு தெரியாது. ஸோ கிவனில் என்ன எழுதுவீங்க, கிவனில் மாஸ் எனக்கு 1 kg அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். u வந்து எவ்வளோ, 10 m/s. v வந்து -10 m/s. டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க, டு ஃபைண்ட் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டமை ΔPன்னு சொல்லுவோம். ஓகேவா, கிளியர்? விஜிலா ஒன்றும் இல்லை, u வேல்யூ 10 m/s, v வேல்யூ -10, m வந்து 1 kg. ஃபார்முலா என்ன, ஃபார்முலா mv மைனஸ் mu. இதில் m மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டேன், அவ்வளோதான். இதில் என்ன புரியல, இதில் என்ன டவுட், சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு m எவ்வளோ, 1 kg சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v எவ்வளோ, 10, v வந்து எவ்வளோ, -10, மைனஸ் u எவ்வளோ, +10, which is equal to 1 into -10. ஸோ 1 into -20 என்ன, -20 kg ms -1. இவ்வளோ தான் சேஞ்ச் இன் மொமெண்டமோட ஃபார்முலா, ஆன்சர். ஓகேவா, இதுதான் பால்சமோட ஆன்சர் தான் இது. இது டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்கே வந்து ஃபார்முலா கிவன் டு ஃபைண்டோட எழுதிட்டேன். கிளியர்? ஹனீஃபா, வெரி குட். ஸோ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. கைடில் கூட புக்கில் கூட கொஞ்சம் சுற்றி கொடுத்துருப்பாங்க. m வேல்யூ எழுதுங்க, u வேல்யூ எழுதுங்க, v வேல்யூ எழுதுங்க. ஃபார்முலா என்ன, ஃபார்முலா mv மைனஸ் mu. ஓகேவா? எஸ் தீபிகா, கிளியர்? வாட்ஸ் ஹேப்பனிங் இயரா? இங்கே நான் லெசன் எடுத்துகிட்டு இருக்கேன், எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா அரவிந்த்? எஸ், டுடே ஃபுல்லாக சம்ஸ். ஏன்னா நேற்று தானே எல்லோரும் சம்ஸ்ன்னு கதறினீங்க. ஸ்மெல்ட்டிங் இம்பார்ட்டன்ட் தான், பட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போ ஸ்மெல்ட்டிங் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 hour ஆகிடும். ஸோ ஸ்மெல்ட்டிங் படிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிளியர்? அடுத்த சம் போயிடலாமா? என்னென்ன சம்ஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு சம்முக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எஸ், ஆக்சலரேஷன் F is equal to ma. இது mv மைனஸ் mu. அடுத்த சம் போயிடலாமா? இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, a mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 centimeter. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான், நீங்கள் இதை மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, 140 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து ஒரு நட்டை கழட்டிகிட்டு இருக்காரு. எதுக்கு யூஸ் பண்ண, ஸ்பேனர் யூஸ் பண்ணி இப்படி நட்டை கழட்டிகிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போ இதுதான் ஸ்பேனர், என் கையில் இருக்கிற பென் தான் ஸ்பேனர் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேனரோட லென்த்து வந்து எவ்வளோனா 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸ்பேனரோட லென்த் என்ன, 40 சென்டிமீட்டர். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, 140 நியூட்டன். ஸோ எப்படி எழுதுவீங்க, ஃபோர்ஸ் F1 given to find ஃபார்முலா வச்சு படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். 140 நியூட்டன். எவ்வளோ லென்த், அதோட லென்த் வந்து L1 is equal to 40 சென்டிமீட்டர். கிளியர்? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்பேனர். லென்த் ஆஃப் த ஸ்பேனர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது லென்த் L2ன்னு எடுத்துக்கலாமா? L2 எவ்வளோ இஃப் அ ஃபோர்ஸ் ஆஃப் 40 நியூட்டன் இஸ் அப்ளைட். அப்போ F2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 நியூட்டன். ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் ஃபார்முலா, F into D இல்லையா? ஸோ எப்படி எழுதுவீங்க, F1 D1, D1க்கு பதில் இங்கே L1. ஸோ F1 L1 is equal to F2 into L2. எது கேட்குறாங்க, L2 தான் கேட்குறாங்க. அப்போ L2 is equal to F1 into F2 divided by L1. ஸோ F1 என்ன, 140 into F2 வந்து 40 into L1 40. சரியா? ஸோ சென்டிமீட்டரில் இருக்குது, இதை மீட்டருக்கு நம்ம மாற்ற மறந்துட்டோம். ஸோ மீட்டருக்கு மாற்றிடுங்க. ஸோ மீட்டருக்கு மாற்றணுன்னா என்ன சொன்னேன், டிவைடட் பை 100. அப்போது 0.4. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 0.4. ஸோ கேன்சல் பண்ணால்
1.4 மீட்டர்ஸ். இதுதான் L2 ஓட வேல்யூ. கிளியர்? கண்டிப்பாக சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க ஸ்மெல்ட்டிங் படிச்சு தான் ஆகணும். இல்லைனா மேம் நான் கெமிஸ்ட்ரியில் எல்லாமே படிச்சுட்டேன், ஸ்மெல்ட்டிங் மட்டும்தான் நான் படிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்மெல்ட்டிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு சப்டிவிஷனில் வேறு டீட்டெயில் கேட்டிருந்தாங்கன்னா அதை அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அரவிந்த், நீங்கள் இப்போ தான் பயோ படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் படிங்க. லாஸ்ட் மினிட்ல அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. சென்டம் எடுக்கலனாலும் 90+ ஆச்சு எடுப்பீங்க. கிளியர்? ஃபார்முலா வந்து ஒன்றும் இல்லை. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா F × D. இப்போ இதை தான் வந்து F1 × Dக்கு பதில் L1 எடுத்திருக்கோம், F2 × Dக்கு பதில் L2 எடுத்திருக்கோம். அவ்வளோதான். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே அரவிந்த், கிளியரா? ஸோ என்னென்ன சாப்டர், இந்த சாப்டர்ஸ்லேருந்தே ஆமாம் அமல்கம் கொஷின் இன்டீரியர். அமல்கம்னா என்ன, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் காப்பர், இதெல்லாமே இன்டீரியர் போன வருஷம் போர்டில் கேட்டிருந்தாங்க பப்ளிக்கில். ஸோ என்னென்ன கொஷின் பார்த்துருந்தோம்? ஃபஸ்ட்டு F = MA ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்தது இந்த கொஷின். ஸோ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். அண்ட் அடுத்தது இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு P = MB ஃபார்முலா. அண்ட் அடுத்தது மொமெண்ட் = F × D. அவ்வளோதான். ஓகே, கிளியர்? ஸோ சாப்டர் 2 போயிடலாமா? சாப்டர் 2 போயிடலாமாப்பா? ஸோ சாப்டர் 2 ஃபார்முலாஸ் எல்லாத்துக்கும் தெரியுமா? ஃபார்முலாஸ் ஒரு டைம் பார்த்துடலாமா? எஸ், ஃபார்முலாஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபார்முலாஸ் வந்து இது எத்தனை பேர் வந்து இந்த சாப்டர் இன்னும் நான் படிக்கல மேம், தொடலை மேம், பட் ஆனால் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம், ஈஸியாக எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ் சொல்லுங்கள். அல்மியூஹைன். ஸோ என்ன டவுட்? சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? த ரிலேஷன் பிட்வீன் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த்னா சிம்பிள் லாம்டா, ஃப்ரீக்வன்சினா சிம்பிள் நியூ. எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம். சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் என்ன? C = V lambda. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, V lambda. சியோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இது எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான், இதை மாற்றவே கூடாது. ஓகேவா? பானு, 7 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 7 மார்க்ஸ் கடைசி நிமிஷத்தில் என்னென்ன 7 மார்க்ஸ் பார்க்கணுமோ அதை நம்ம லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 100 லேர்னிங் சேனலில் போய் வீடியோஸில் போனீங்க அப்படின்னா 10th சயின்ஸோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? கிளியர்? சார்லஸ், டஃப்னா ஒன்றும் இல்லை. ஒரு இதில் வந்துட்டு 4 கொஸ்டின் கிரியேட்டிவ்னா டஃப், ஈஸியஸ்ட் பேப்பரில் ஒரு 2 கிரியேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஆமாம். அமல்கம் அண்ட் யூசஸ் ஆஃப் அமல்கம் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த டவுட்டு. அமல்கமோட யூசஸ் என்னென்னப்பா? ஃபஸ்ட்டு அமல்கம்னா என்ன? அமல்கம் அப்படின்னா என்ன? அமல்கம். வெரி குட். டாப் 10 ஃபேக்ட் சூப்பராக சொல்லிட்டீங்க. எவ்ரிபடி நோஸ் திஸ், பட் ஆனால் கொஷின் வருது, ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்லிடுறேன். தெரியும் அப்படின்னா கரெக்டாக சொல்கிறது கரெக்டா இல்லை நான் தப்பாக படிச்சிருக்கேனா நீங்கள் தப்பாக படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் இது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அமல்கம் அப்படின்றது இட் இஸ் அன் அலாய்னா என்ன? மிக்சர் ஆஃப் 2 or more metals இல்லையா? ஸோ அலாய் ஆஃப் மெர்க்குரி வித் எனி அதர் மெத்தட், வித் அனதர் மெத்தட். ஸோ மெர்க்யூரியோட நான் வேறு ஏதாவது மெட்டலை வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமால்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ், விஜயலக்ஷ்மி நாராயணன் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்படி இந்த அலாயை மேக் பண்ணுறேன் அப்படின்னா, இட் இஸ் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஓகேவா? கிளியரா? ஸோ இன்னொன்று மட்டும் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், அமல்கமோட எக்ஸாம்பிள் என்ன? நம்ம டென்டல் ஃபில்லிங்க்கு சில்வர் டின் அமல்கம் யூஸ் பண்ணணும். சில்வர் டின் அமல்கம். ஸோ இது ஒன்று. யூசஸ் ஆஃப் காப்பர் ஏதாவது சொல்லுங்கள். காப்பரோட யூசஸ் யூட்டென்சில்ஸில், கலோரிமீட்டர்ஸில், காயின்ஸில், எலக்ட்ரிக் கேபிள் மேனுஃபேக்சர்ஸில். புரிஞ்சுச்சா? எஸ், கிளியர்? தனிஷ்கா, ரியா மேம் வந்து 11th மேக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேவா?
11th மேக்ஸ் சரியா? ஸோ ஆனால் மேக்ஸ் லைவ் நம்ம எல்லோரும் சயின்ஸு, நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம். ஸோ நம்ம சயின்ஸ் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ரியா மேம் கிட்ட போய் பேசிக்கலாம். ஓகேவா தனிஷ்கா? கிளியர்? ஓகே. எஸ், கலோரிமீட்டர், காயின்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? கண்டிப்பாக ஜேவியர் கைட் யூஸ் பண்ணலாம், ஈஸி லோயால் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான்ப்பா. ஓகேவா எஸ்டிஆர் பாய்ஸ்? ஓகே ஓகே. அடுத்தது ஸ்னெல்ஸ் லா. sin I by sin r is equal to mu2 by mu1. அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னென்னா c by v. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலாவும் இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எழுதி பாருங்கள் சரியா? இது CV லாம்டா, CV ராமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. CV ராமன் எல்லாத்துக்கும் தெரியுமா? அப்போது CV லாம்டா இது என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம். இதே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்னென்னா mu CV சரியா? இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது CV லாம்டா. ஓகேவா? வருது அடுத்தது அமுதன்ஸ் ஹை கிரியேட்டிவ் ஐடியா அதெல்லாமே இனிமேல் வருது. ஸோ லென்ஸ் ஃபார்முலா என்னென்னா 1/f is equal to 1/v minus 1/u. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை இம்பார்ட்டன்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. லென்ஸ் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/f is equal to 1/v minus 1/u. v தான் முன்னாடி வரணும் சரியா? u அதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ 1/v minus 1/u. ஸோ அடுத்தது மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா h'/h ஒரு ஃபார்முலா இருக்குது, v/uன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. h' என்ன? இமேஜோட ஹைட். ஹெச்னா என்ன? ஆப்ஜெக்டோட ஹைட். vனா இமேஜோட டிஸ்டன்ஸ், யூனா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கிளியர்? 1/f is equal to 1/v, m is equal to h'/h, m is equal to v/u. கிளியரா? ஸோ 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா சையத்? சரி ஓகே. அடுத்தது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. யார் கேட்டா? அமுதன்ஸ். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா 1/f is equal to mu minus 1/r1 minus r2. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்தது பவர் ஆஃப் லென்ஸ் இம்பார்ட்டன்ட்பா. பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1/f சரியா? அடுத்தது ஃபோக்கல் லென்த் ஃபார் மயோபிக் ஐ, ஃபோக்கல் லென்த் ஃபார் ஹைப்பர்மெட்ரோபிக் ஐ. இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ நியூமெரிக்கல்ஸ் பார்த்தலாமா? ஓகே. ஒரு ஃபயர் போடுங்க சாட்டில். சால்வ்டு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம் ஃபயர் போட்டிங்கன்னா ஃபயர்னு போட்டிங்க. சரி ஓகே. சால்வ்டு ப்ராப்ளம். அ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ அ டைவர்ஜிங் லென்ஸ். ஸோ ஒரு லைட் வந்து ஒரு டைவர்ஜிங் லென்ஸில் பாஸ் ஆகுது. அந்த டைவர்ஜிங் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னன்னா 0.3. அப்போ ஃபோக்கல் லென்த் என்னென்னு எழுதுவீங்க? 0.3 meters. அடுத்தது appears to be focused at a distance of 2 meters behind the lens. எங்கே ஃபோக்கஸ் ஆகுது? லென்ஸ்லேருந்து 2 மீட்டர் 2 மீட்டர் முன்னாடி 2.2 மீட்டர். அப்போ v எவ்வளோ? 0.2 meters சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட பொசிஷன்னா என்ன? u. ஸோ given to find எழுதிக்கோங்க. given இது to find. கிளியர்? ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? MS தீபிகா நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆச்சு பார்த்துட்டு போங்க. சிவா எதுவும் படிக்கல அப்படின்றவங்க இப்போவே உடனே போய் அந்த வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் ஆச்சு படிச்சுட்டு போங்க. ஸோ பயாலஜியில் ஏதாவது 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் ஏதாவது 1 to 4 கம்ப்ளீட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியில் 7, 8 ஆச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். 9ல் இருக்கிற நியூமரிக்கல்ஸ் பாருங்கள். 9ல் அந்த டெலிக்விசன் கொஷின் மட்டும் இருக்கும், அது மட்டும் பார்த்துட்டு போங்க. அந்த டிஸ்டிங்யூஷ் டைப் கொஷின் சரியா? இதையாச்சும் இப்போ உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னும் படிக்கலன்னு ஃபீல் பண்ணுறதை விட மைக்ரோஸ்கோப் வேணாம், விட்டுருங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஓகேவா? பயோவில் ஹார்ட்ஸ் வர்றது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். கெமிஸ்ட்ரியில் ஹார்ட்ஸ் வர்றது தான் இம்பார்ட்டன்ட். திவான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சரியா?
இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் சொன்னேன் ஆல்ரெடி லைவ்ல நம்ம வீடியோஸில் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் போய் சேனல்குள்ளே போய் மட்டும் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ், 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாமே அந்த ஒரு வீடியோலேயே இருக்கும். ஓகே, ஸோ யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டைவர்ஜிங் லென்ஸ். என்ன லென்ஸ்? டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னாலே அதை நம்ம கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நேற்று கிளாஸில் சொன்னேன் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸோட யூவிஎஃப் எல்லா வேல்யூஸும் நெகட்டிவ். ஓகேவா? இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேர் மறந்துடுவீங்க. கான்கேவ் லென்ஸோட யூவிஎஃப் வேல்யூ எல்லாமே நெகட்டிவ். அப்போ எஃப் கிட்ட ஒரு நெகட்டிவ், வி கிட்ட ஒரு நெகட்டிவ். யூவுமே யூவோட ஆன்சருமே ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது நெகட்டிவில் தான் இருக்கும். இது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ப்பா. புக்கில் பின்னாடி சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். சரியா? டாப் 10 ஃபேக்ட்ஸ். கிளியர்? இப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா என்னன்னு சொன்னேன், நடுவில் மைனஸ் வரும் அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த கொஷின் வேண்டாம், அந்த கொஷின் விட்டுருங்க திவான், அது கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே எழுதணும். ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u. இதுதான் ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன வேணும்? இந்த யூ டேர்ம் தான் வேணும். அப்போ யூவை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆப்போசிட் சைடு அனுப்புங்க. 1/v minus 1/f. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 1/v. vனா எவ்வளோ? v வந்து -2. ஸோ அப்போது -2 மைனஸ் f எவ்வளோ? f வந்து -0.3. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும்? மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ சென்டரில் 1/0 ப்ளஸ் 0.3. ஓகேவா? இப்போ இங்கே குட்டி நான் ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணுறேன். என்னென்னா 0.2வை 2/10ன்னு எடுத்துக்கலாமா? 0.3யை 3/10ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ நான் இப்படி மாற்றி எழுதிடுறேன். மோனோகாட், டைகாட், ஸ்டெம் லீஃபை விட ரூட் இம்பார்ட்டன்ட். மோனோகாட் ஸ்டெம், டைகாட் ஸ்டெம். சரியா? சாரிப்பா, மோனோகாட் ரூட், டைகாட் ரூட். ஸோ விச் இஸ் 1/10. 2/10னா அப்போ என்ன ஆகும்? 2 10 மைனஸ் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால 3 10. ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்தால் 6. ஸோ இந்த பக்கம் -30 ப்ளஸ் 20 விச் இஸ் -10/6. அப்போ யூவோட வேல்யூ 0.6 சென்டிமீட்டர். நான் சொன்னேன் இல்லையா, யூவுமே நெகட்டிவில் தான் வரும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ யூவுமே நெகட்டிவில் தான் வரும்னு சொன்னேன்னா, ஸோ நெகட்டிவில் வந்திருக்கு. ஓகேவா? கிளியர்? டிஎன்ஏ கொஷின் இம்பார்ட்டன்ட். சரியா? ஜெனட்டிக்ஸில் டிஎன்ஏ கொஷின் இம்பார்ட்டன்ட்ப்பா. நீங்கள் அந்த வீடியோ மட்டும் போய் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேளுங்க, நான் அகெயின் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். சரியா? என்ன எடுக்கிறேன் பாரதி, நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ இது கிளியர். ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் லைட் டிபெண்ட், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஜஸ்ட் -0.6. அமுதன் நெகட்டிவோட நெகட்டிவ் சிம்பிளோட சொல்லும். ஏன்னா இது கான்கேவ் லென்ஸ், கான்கேவ்ல எல்லாமே நெகட்டிவ் தான். கிளியரா? இந்த கன்வர்ஷன் நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணிக்கலாம். நான் இப்படி பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 7 மார்க். நான் தான் சொல்கிறேன்ல, அந்த வீடியோ மட்டும் போய் ஒரு டைம் ஆர்எஸ் எடிட்ஸ் அந்த வீடியோ மட்டும் ஒரு டைம் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறவங்க எல்லாருமே அந்த வீடியோ மட்டும் போய் ஒரு டைம் செக் அவுட் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சேனல்லே. அதில் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகே, இதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு. சேனல்லே போய் இன்றைக்கி போஸ்ட் பண்ண வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் நியூமரிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்னு இருக்கும். சரியா? லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சொல்லுங்கள் சார்லஸ் ஞானமணி, என்ன ப்ளீஸ்? எஸ், கண்டிப்பாக. ராஜ் ரங்கநாதன். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? லென்ஸ் ஃபார்முலா ப்ரூஃப் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டெல்லாம் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை. 0.2 நான் எப்படி எழுதலாம்? 2/10. 0.3 எப்படி எழுதலாம்? 3/10. ஸோ அப்போ இங்கே எழுதும் போது 2/10 வரும். 10 மேலே போயிடும், இது நியூமரேட்டருக்கு போயிடும். சரியா? எஸ், கிளியர். ஸோ அடுத்தது போகலாமா? எஸ், ஆமாம்.
75 ப்ராக்டிக்கலையும் சேர்த்து சொல்கிறேன். சரியா சந்தியா? ஸோ அடுத்தது, a person with myopia can see objects placed at a distance of 4 meter. ஒரு myopia அப்படின்னா என்ன? ஒரே ஒரு செகண்ட். கண்டிப்பாக சார்லஸ் 90+ எடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு நீங்கள் படிக்கணும். அந்த கொஷினை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? கிளியர்? ஓகே. காருனா டாப் 10 ஃபேக்ட்ஸ். காருனா வந்துட்டு என்னன்னு தெரியும். ஸோ இங்கே எல்லாருமே கோயம்புத்தூர். 100 லேர்னிங் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஓகேவா? எத்தனை பேர் கோயம்புத்தூர்ப்பா? கண்டிப்பாக கலையரசி நிறையா சேட்ஸ் இருக்கிறனால பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நாகப்பட்டினம். இங்கிலீஷில் ஹனிஃபா ஆல்ரெடி சொன்னீங்களே, வெரி குட் சொன்னேன். தேனியா? சூப்பர். ஸோ எல்லாருக்குமே மேக்ஸிமம் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தானே. ஸோ யாருக்கும் வந்துட்டு வேறு எந்த கொஷின் பேப்பரும் இல்லை இல்லையா? ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் யாருக்காச்சும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர். எஸ், அங்கே அல்வா நல்லாயிருக்கும் இல்லையா? பீஸ்ட் பாய், வாங்க வாங்க பார்த்துக்கலாம். சரியா? சிபிஎஸ்சி கனிஷ்கா, சிபிஎஸ்சி எதுக்காக இந்த லைவ்? ஓகே, அவ்வளோ ஃபிசிக்ஸ் மேலே அண்ட் கெமிஸ்ட்ரி மேலே பயாலஜி மேலே அவ்வளோ பற்றா? ஹாய் அஞ்சு. ஸோ எல்லோரும் வந்து சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பப்ளிக்கில் அப்படியே லைனாக போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வந்து கனிஷ்கா போர்டில் எவ்வளோ எடுக்கணும்? சென்டம்க்கு போடுங்க. ஏன்னா 25 ஆல்ரெடி ஸ்கூலில் போட்டுருவாங்க, அங்கெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஸோ சென்டம்க்கு சென்டமா? ஓகே, சூப்பர். 101 எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங்கா சத்யா? 95 எல்லாம் இல்லை திவான். 65 95 எல்லாம் இல்லைப்பா. க்ரீன் ஏசவ். சென்டம் ஏம் பண்ணணும். சரியா? சயின்ஸில் நீங்கள் சென்டம் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா சென்டம் சயின்ஸில் எடுக்கிறது ஈஸி. அதுவும் இல்லாமல் பப்ளிக் ஒரு 2-3 டேஸ் ஆச்சு லீவ் இருக்கும். 3-4 டேஸ் கூட லீவ் இருக்கும். அதில் நீங்கள் சென்டம் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உங்களோட மிட்டம் மார்க்ஸ் என்ன 100க்கு? இப்போ உங்களோட மிட்டம் மார்க்ஸ் ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உங்களோட மிட்டம் மார்க்ஸ் எவ்வளோ? 98. வேறு 98 எடுக்கிறவங்களாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடக்கூடாது. 97 95 98 எடுக்கிறவங்கெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி பப்ளிக்கில் எனக்கு சூப்பராக மார்க் வந்துடும் நல்லா நினைக்கக்கூடாது. சரியா? எவ்வளோ எப்படி வேணால் ஆகலாம், யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் இதே மார்க்கை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓவர் அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஆகியும் மார்க் வந்து லூஸ் ஆகக்கூடாது. ஸோ 70s ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா திவான், ஓகேவா? நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த எக்ஸாம் இந்த குவார்ட்டர்லியில் 75 80 மார்க் மேலே எடுக்க ட்ரை பண்ணணும். மறுபடியும் செகண்ட் மிட்டமில் 90+, ஹாஃப் இயர்லியில் 95. அப்போ தான் பப்ளிக் வரும்போது அதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் 95 மேலே 98 99 இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களால் பப்ளிக்கில் சென்டம் எடுக்க முடியும். இப்போ 70s ரேஞ்சில் ஆவரேஜாக இருக்கிறவங்க, ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, மார்க் கொஞ்சம் மிட் ரேஞ்சில், அதாவது இதே மார்க் தான் மேம் எடுத்துகிட்டு இருக்கேன்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான்ப்பா ஆகணும். ஓகேவா? எம்பிஆர் பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், ஓகே. அடுத்தது போயிடலாமா? ஸோ ஒரு மயோப்பியா இருக்குது ஒரு பர்சனுக்கு. மயோப்பியானா என்ன? எனக்கு பக்கத்தில் இருக்கிறது கிளியராக தெரியும், கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாது. டிஸ்டிங் ஆப்ஜெக்ட் ஆர் நாட் கிளியர்லி சீன் இல்லையா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் வரைக்கும் தான் கண்ணு தெரியுது. மயோப்பியா இருக்கிற ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக கலையரசி மயோப்பியா இருக்கிறவங்களுக்கு 4 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் கண்ணு தெரியுது. பட் ஆனால் he wants to see a object at a distance of 20 மீட்டர். அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு? 20 மீட்டர்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. சரியா? இப்போது இவருக்கு நீங்கள் என்ன ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸை கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா புவனேஸ்வரி? நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், கண்டிப்பாக வரும் கலையரசி. ஓகேவா? மாடர்ன் அட்டாமிக் தியரியோட பாஸ்ட்லேட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி 2 மார்க்லையும் கேட்பாங்க, 4 மார்க்லையும் கேட்பாங்க, 7 மார்க்கில் ஒரு சப்டிவிஷனாகவும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் நான் இந்த கொஷின் சொல்கிறேன். மயோப்பியா அப்படின்னா உங்களுக்கு தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ நம்மளில் நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்கோம். எதுக்காக? தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரியலன்றதுக்காக தான். அது எல்லாமே மயோப்பியாவோட கண்டிஷன் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்சனுக்கு மயோப்பியா இருக்கான்,
அவருக்கு வந்து 4 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எல்லா பொருளும் கிளியராக தெரியுது. ஆனால் அவர் எவ்வளோ வரைக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருன்னா 20 மீட்டர் வரைக்கும் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. இப்போ இவருக்கு ஃபோக்கல் லென்த்து என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மயோப்பியா ஐ தானே. ஸோ மயோப்பியா ஐக்கு ஃபார்முலா என்ன? f is equal to xy by x minus y இல்லையா? இப்போது இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. கிவன் டூ ஃபைண்ட் வந்து எனக்கு ஃபோக்கல் லென்த்து. ஃபார்முலா வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. f is equal to xy by x minus y. இப்போ இதில் 4 மீட்டர் ஒரு வேல்யூ இருக்குது, 20 மீட்டர் ஒரு வேல்யூ இருக்குது. 4 எது 20 எது? 4 மீட்டர் அப்படின்றது அவருக்கு எந்த தூரம் வரைக்கும் கண்ணு தெரியுதோ அது 4 மீட்டர். 20 மீட்டர் அப்படின்றது அவர் எது வரைக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரோ அதுதான் 20 மீட்டர், விச் இஸ் ஒய். கண்டிப்பாக வரும் திவான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட் இல்லை மற்றவங்க சொல்லித்தரும்போது டவுட் படாமல் கிளாஸை மட்டும் கவனிங்க, நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். சரியா? ஓகே. ஸோ இதுதான் கிவன். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எக்ஸ்ஒய்யா? எக்ஸ்னா 4 இன்ட்டு ஒய்னா 20 டிவைடட் பை 4 minus 20. 20 minus 4னு மாற்றி எழுதிடாதீங்க. 4 minus 20 which is 80 by 16 minus 16. ஏன்னா minus 20 நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் வந்துடும் இல்லையா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? focal length is equal to minus 5 meters. ஸோ எஃப் எவ்வளோ? minus 5 meter. இப்போது இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக சரியா? கலா விஜயகுமார் இம்பார்ட்டண்டா. ஓவியூல், ஓவம், போல், எஸ் அவ்வளோதான். போல் அண்ட் கிரெயின், ஆந்தர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பவர் ஆஃப் த லென்ஸும் கேட்குறாங்க. அப்போ 2 ஃபைண்டில் பவரும் கேட்டிருக்காங்க. பவர் ஃபார்முலா என்ன? 1/f தான் பவர் ஃபார்முலா, விச் இஸ் 1/f. இங்கே என்ன? -5. அப்போது -0.2 diopter. பவர் இஸ் ஈக்குவல் டு -0. பவரோட யூனிட் டயோப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் டி போடணும். ஓகேவா? கௌரீஷ் ஹாய்ப்பா. -16 இங்கே மைனஸ் போட்டிருக்கேன் நியூமரேட்டரில். அந்த மைனஸ் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? கிளியர்? y -80 ஏன்னா 4 into 20 என்னது? -80 தானே. இங்கே மைனஸ் சிம்பிள் -16 மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இங்கே -16 கீழே வந்துருக்கோம் இல்லையா? 4 - 20 அதை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா? கிளியர் ஸ்ரீ விஜி? ஓகேவா? ஸோ இது நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இது ஹைப்பர் மெட்ரோபிக் ஐ. ஹைப்பர் மெட்ரோபிக் ஐனா டி இன்டூ டி பை டி மைனஸ் டி. இதுதான் ஃபார்முலா. இங்கே ஸ்மால் டி என்ன? 1.5. கேபிட்டல் டி எப்போவுமே 0.75 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டூ 1.5 மைனஸ் 0.25 சாரி. ஸ்மால் டி என்ன? 1.5. கேபிட்டல் டி 0.25. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக திவான் பார்த்துட்டு வாங்க. சரியா? நியூமரிக்கல்ஸ் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. கிளியர்? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? இன்னும் ஒரு 3 கொஷின் இருக்குப்பா இந்த சாப்டர். இன்னும் 2 கொஷின் மட்டும் இருக்குது. இது புக் பேக்கில் இருக்கிற கொஷின். ஓகேவா? புக் பேக் கொஸ்டின். ஸோ பார்க்கலாமா? எஸ். ஓகே. ஸோ கொஞ்சம் எல்லோரும் தூங்கிட்டீங்களா? எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறவங்களா கொஞ்சம் எந்திரிங்க பார்ப்போம். கண்டிப்பாக பீஸ்ட். நான் மேக்ஸ் கிளாஸ் கூட எடுத்தேனே. 2 marks இம்பார்ட்டன்ட் 2 marks. போய் ஒரு டைம் செக் அவுட் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கெமிஸ்ட்ரி இது முடித்தோன்னே கெமிஸ்ட்ரி 3rd and 4th சாப்டர் முடித்தோன்னே கெமிஸ்ட்ரி போகலாம். தூங்கலாமா? சந்தியாதேவி நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு யாரும் வந்து இப்போ 7:30 தூங்க மாட்டாங்க. ஓகேவா? எஸ். ஓகே. அதுலேயே இருக்கு அம்முலு. ஓகேவா? அம்முலு அதுலேயே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோலேயே இருக்குது. ஓகேவா? எஸ். தேங்க்யூ ஹனீஃபா.
ஓகே ஸோ அடுத்த கொஷின் பாருங்க an object is placed at a distance of 20 சென்டிமீட்டர் from convex lensல இருந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணேன். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன u which is 20 சென்டிமீட்டர். இங்கே கான்வெக்ஸ் லென்ஸ் தான், ஸோ மைனஸ் எல்லாம் போட வேண்டாம், கான்கேவ்க்கு மட்டும்தான் மைனஸ் போடணும். சரியா? அடுத்தது ஃபோக்கல் லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ். அப்போ டு ஃபைண்ட் என்ன நேச்சர் ஆஃப் இமேஜும் இமேஜ் டிஸ்டன்ஸும் இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பீஸ்ட் பாய் எனக்கு மேக்ஸ் தெரியும்ப்பா. சரியா? ஓகே ஸோ இப்போது லென்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போடும். லென்ஸ் ஃபார்முலா என்ன 1/v மைனஸ் 1/u. ஸோ இதில் எனக்கு 1/v தான் வேணும். அப்போ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f ப்ளஸ் 1/u. இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/fனா என்ன 10, 1/u என்ன 20, which is equal to cross multiply பண்ணுங்க 20 plus 10 by 20 into 10 LCM மட்டும் எடுத்திருக்கேன், which is 30 by 20 into 10. so 0 cancel ஆயிடுமா? அப்போ எனக்கு 1/v is equal to 3/20 இல்லையா? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? எஸ், இங்கே ஒரு மிஸ்டேக்ப்பா. என்ன அப்படின்னா which is object is placed at a 20 centimeter from a convex lens. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு 20 சென்டிமீட்டர் முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ u is equal to -20 வரணும். ஓகேவா? கிளியர்? எஸ், கிளியராப்பா எல்லாத்துக்கும்? ஓகே ஸோ அடுத்தது அதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/-20 + 1/10 which is equal to 10 - 20/20 into 10. so which is -10/200. அப்போ 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா v என்னது v -20 சென்டிமீட்டர். கீழே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். இப்போ v வந்து எவ்வளோ -20 சென்டிமீட்டர். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் லென்ஸை வந்து நேச்சர் ஆஃப் இமேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் இமேஜுக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும் v/u. ஸோ v எவ்வளோ 20, u எவ்வளோ -20. அப்போது மேக்னிஃபிகேஷன் -1. மைனஸ் வந்துச்சுன்னா த நேச்சர் ஆஃப் இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். இதே மைனஸ் வராமல் ப்ளஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா த நேச்சர் ஆஃப் இமேஜஸ் ஓகேவா விர்ச்சுவல் அண்ட் இராக்ட்னு அர்த்தம். கிளியர்? எல்லாரும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? நாளைக்கு எக்ஸாம்ன்றதே மறந்து போச்சு. பீஸ்ட் பாய், நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யாருன்னு சொல்லலாமா? உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. கிளியர்? ஓகே, கிளியரா? ஸோ எல்லோரும் கொஞ்சம் கிளியர்னா கிளியர் அப்படின்ற ஒரு இது டேர்ம் போடுங்க, இல்லைனா ஃபயர் போடுங்க. எஸ், ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க. ஸ்ரீ விஜய் லைனாக தான்ப்பா பார்க்கணும். இப்போ செகண்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். 3rd முடிச்சுட்டு 4th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 5th, அதுக்கப்புறம் தான் 7, 8, 9. ஓகேவா பீஸ் பாய்? பட் எல்லாமே வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? தெரியும் டாப் ஃபேக்ட்ஸ் சிஎல்ஆர்னா கிளியர்னு தெரியும், பட் ஆனால் அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், அடுத்த கொஷின் போயிடலாமா? ஸோ அடுத்தது an object of height 3 centimeter. ஆப்ஜெக்டோட ஹைட்னா அது h 3 centimeter is placed at 10 centimeter from a concave lens. ஸோ கான்கேவ் லென்ஸ்லேருந்து 10 centimeter டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுருக்கோம். கான்கேவ்னா மைனஸ் போடணுமா? ஸோ மைனஸ், ஃபோக்கல் லென்த் 15. ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ்னா 2 ஃபைண்டில் h டேஷ். சைஸ்னா என்ன? ஹைட்டு. h டேஷ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? 1/f is equal to 1/v minus 1/u. ஸோ 1/v தான் வேணும். ஸோ 1/v is equal to 1/f plus 1/u. ஸோ இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/-15 plus 1/-10.
ஸோ அப்போது 1 by v is equal to minus 10 minus 15 into minus 10 into 15. So minus minus plus ஆயிருமா? அப்போ minus 25 by 10 into 15. So அப்போ இது 5 times 2 times 3 times. அப்போ v is equal to minus 6 centimeter. இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? h dash இருக்குது. h dash தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது m is equal to v by u and இன்னொரு ஃபார்முலா h dash by h ன்னு தெரியுமா? ஸோ இங்கே h dash இருக்குது. h dash is equal to v into h by u. ஸோ which is v எவ்வளோ? v வந்து minus 6, h வந்து எவ்வளோ? h 3, u வந்து எவ்வளோ? u வந்து எனக்கு minus 10. ஸோ அப்போ h dash is equal to 1.8 centimeter வரும். minus minus cancel ஆகிடும். 18 by 10 எவ்வளோ? 1.8. clear? எஸ் கிளியரா? ஸோ இது புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? எஸ் கிளியர்? ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்கப்பா. எஸ் அம்பலியும் சொன்னாங்களா? புரியலையா ஹனீஃபா? 7th சயின்ஸ் எடுக்கலாம்ப்பா, பட் ஆனால் இப்போ 10th தான் பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ எல்லாரும் சேட்டில் கிளியர்? ஸோ அடுத்த சாப்டர் போயிடலாமா? 3rd சாப்டர். இனி 4th சாப்டர் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துலாம். ஓகேவா? ஸோ 4th சாப்டரில் ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா, அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா. ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா என்னென்னா L3 minus L2. ஓகேவா? அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா L3 minus L1. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம ஒரு நியூமரிக்கலில் பார்க்கும்போது இது வரும். ஓகேவா? எஸ் கிளியர்? எல்லாத்துக்குமே கிளியர்? ஓகே. அடுத்தது பாயில்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்? ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சார்ல்ஸ்லாம் என்னது? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அவகேட்ரா லா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அல் ஆட்டம் இன் அ கேஸ். கிளியர்? ஸோ இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், அ கண்டெய்னர் ஹூஸ் கெப்பாசிட்டி இஸ் 70 ml. கண்டெய்னரோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்கிறாங்க? 70 ml. ஒரு கண்டெய்னர் எவ்வளோ ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 70 ml ஸ்டோர் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் இஸ் ஃபில்டு வித் அ லிக்விட் அப் டு 50 ml. ஸோ ஒரு லிக்விடை ஊற்றி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் கண்டெய்னரில். ஸோ அப்போ இதை நம்ம L1 எடுத்துக்கணும். சரியா? ஸோ எவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கோமோ அதை L1 எடுத்துப்போம். எஸ். ஸோ L1 is equal to 70 ml. கிளியரா? அதே மாதிரி அடுத்தது, then the liquid in the container is heated. நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் initially the level of the liquid falls from 50 to 48.5. அப்போ இந்த 48.5 என்னதுன்னா L2. ஸோ அதை நீங்கள் L2 is equal to 48.5 ml எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? again then we heat more, the liquid level rises to 51.5. இது L3. சரியா? ஸோ அடுத்தது L3 is equal to 51.2. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் த அப்பரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷன். அப்பரண்ட் அண்ட் ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா என்ன? இதுதான். ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு L3 minus L2. அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா L3 minus L1. இது புரியலையா? டைரக்ட் ஃபார்முலா தான் திவான். 2 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இருக்கிறத தான் கொஷினில் கேட்குறாங்க. அப்பரண்ட்டும் ரியல் எக்ஸ்பேன்ஷனும் என்னன்னு கேட்குறாங்க. L3 minus L2 ரியல், L3 minus L1 அப்பரண்ட்டோட ஃபார்முலா. இப்போ இப்படி 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் L1 எது, L2 என்ன, L3 என்னன்னு எழுதுனா போதும். சரியா? ஸோ L1 இது, L2 இது, L3 இது, அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். லக்ஷனா அது யாருன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கவும் அவசியம் இல்லை. நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா என்னன்னு சொன்னேன்? L3 மைனஸ் ரியல் எக்ஸ்பேன்ஷனோட ஃபார்முலா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால தான் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இல்லைங்கோ? L3 minus L1.
சரியா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். L3 என்னது 51.2, L2 என்னது 48.5. ஸோ மைனஸ் பண்ணால் 1.2 ml. இதுதான் எனக்கு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது ரியல் எக்ஸ்பான்ஷன் L3 என்ன 51.2, L1 என்ன 70. எஸ், சாரிப்பா, இது 1.2, இது 2.7, இது 70 இல்லை, இது 50. சரியா? ஸோ மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். L3 minus L2, L3 minus L1. ஸோ L3 என்ன 51.2 minus L2 48.5. ஓகேவா? ஸோ இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஏன் லக்ஷனா? ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதுறேன். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எலக்ட்ரிசிட்டி சாப்டர், லாஸ்ட் சாப்டர். இது முடிச்சோடனே கெமிஸ்ட்ரி போய்க்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட்டோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. Q is equal to NE ஒரு ஃபார்முலா, V is equal to work done by charge, V is equal to IR. இதுதான் ஃபார்முலா ஷீட், ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியர்? கிளியராப்பா? டவுட்டா சொல்லுங்கள். கலா விஜயகுமார். இன்னைக்கு 11th கிளாஸ் ஆல்ரெடி லைவ் போயிட்டுருக்குப்பா. ஆல்ரெடி லைவ் எடுத்துகிட்ருக்கோம், கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கண்டிப்பாக யூஸ் ஆகும். கண்டக்டன்ஸோட ஃபார்முலா, சிக்மாவோட ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா, பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலோட ஃபார்முலா. ஓகேவா? கிளியர்? ஸோ அடுத்தது இது ஒரு ஃபார்முலாப்பா, நோட் பண்ணிக்கோங்க. பவரோட 3 ஃபார்முலாஸ் இருக்குது பவருக்கு. ஸோ 3மே நோட் பண்ணிக்கோங்க. கிளியர்? போதும் இளங்கோ, நீங்கள் இந்த சம்ஸ் மட்டும் படிச்சுட்டு போவீங்களா? ஓகே ஓகே. ஸோ அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் எடுத்துடுறேன். 4 கொஷின் தான்ப்பா இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 bulbs are having the rating of 60 watt. ஸோ பல்ப் 1 எடுத்துக்கலாம். பல்ப் 1ஓட ரேட்டிங் என்னென்னா 60 watt 220 volts. அடுத்தது அண்ட் 40 watt 220 volt. இது பல்ப் 2. பல்ப் 2ஓட ரேட்டிங் என்ன 40 watt 220 volt. இப்படி 2 பல்ப் இருக்குது. which one has greater resistance? எதுக்கு greater resistanceன்னு கேட்குறாங்க. சொல்ல முடியுமா? எதுக்கு greater resistance? ஒரு 6 ஃபார்முலா, 4th சாப்டரில் மட்டும் ஒரு 6 ஃபார்முலா இருக்கும்பா. ஸோ என்ன கேட்குறாங்க? எதுக்கு கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. யாராவது சொல்ல முடியுமா எதுக்கு கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு? எஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? பவரோட ஃபார்முலா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவரோட ஃபார்முலா V ஸ்கொயர் பை ஆர்னு எழுதியிருந்தோமா? V ஸ்கொயர் பை ஆர். எதுக்கு பவர் கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 வேல்யூவில் எதுக்கு பவர் கம்மி? 60 வாட் ஒரு பவர், இன்னொரு பவர் 40 வாட். ஸோ எதுக்கு பவர் கம்மி? ஃபார் பல்ப் 2. பல்ப் 2க்கு தான் பவர் கம்மி. பவர் கம்மினா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அவ்வளோதான். சரியா? இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் எழுதி பல்ப் 2 has lower resistance and hence it will be having higher. ஓகேவா? பல்ப் 2 is having lower power, so hence it will be having higher resistance. அவ்வளோதான். ஓகேவா? ஒரிஜினல் கொஷின் தான் இதெல்லாமே. நான் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திவான் சொல்லுங்கள். காசி என்ன டவுட்? கிளியரா? எஸ், வெரி குட். அடுத்தது calculate the current and resistance of an 100 watt 220 volt ஓகேவா எலக்ட்ரிக் பல்ப் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டூ ஃபைண்ட் வந்து கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா?
ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வந்து பவர் 100 வாட் அண்ட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட். கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க, பவர் இஸ் ஈக்குவல் டு வி பை இ இன்ட்டு ஐயா. அப்போ இதில் ஐயை மட்டும் எடுத்தால் பி பை வி. இதுதான் கரண்ட் ஃபார்முலா. ஸோ விச் இஸ் 100 பை 220. கேன்சல் பண்ணா யாராச்சும் ஆன்சர் பண்ணுறீங்களா? எஸ், கிளியர்? ஸோ என்ன ஆன்சர் வரும்? 200 பாய்ங்க. 220 இல்லை 200. யாருமே சொல்லலை. ஸோ அப்போது 0.5 ஆம்பியர்ஸ் வரும் கரண்ட். ஸோ கரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, V is equal to IR, vegetarian is equal to IR அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ இதில் R தான் வேணும். இப்போ R is equal to V by I. V எவ்வளோ 200, I எவ்வளோ 0.5. ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 400 ஓம்ஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம்ஸ், கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? வெரி குட் தமிழ். கிளியரா? ஸோ எல்லாத்துக்கும் கிளியர்? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? அப்படியே கொஞ்சம் எல்லாரும் எனர்ஜி டவுன் ஆன மாதிரி இருக்கே. கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வேணாமா? ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஃபயராக சேட் பண்ணாதான் கெமிஸ்ட்ரி, இல்லைனா கெமிஸ்ட்ரி வந்துட்டு இல்லாமே என் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது, an electric iron consumes energy at the rate of 420 watt when heating is at maximum rate. ஸோ ஹீட்டிங் வந்து நான் மேக்ஸிமமாக பண்ணும்போது எனக்கு ஒரு எலக்ட்ரிக் அயன் எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணுது, 420 வாட் பவரை கன்சியூம் பண்ணுது சரியா? இது ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரெண்டு ஃபார்முலாப்பா, P is equal to VI, V is equal to IR. இதில் I வேணும், ஸோ I is equal to P by V. இதில் R வேணும், இப்போ R is equal to V by I. அவ்வளோதான் சரியா? தமிழ் அம்மாஸ் கிச்சன். கிளியர்? ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது இது பாருங்கள், மேக்ஸிமம் ஹீட்டிங் அப்போது பவர் 420 வாட்ஸ் வருதான். அண்ட் 180 வாட்ஸ் வென் மினிமம் ஹீட்டிங். ஸோ மினிமம் ஹீட்டிங் அப்போது பவர் எவ்வளோ வருது, 180 வாட்ஸ். இப்போது அப்ளைடு வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 வோல்ட்ஸ். இங்கேயும் வோல்டேஜ் 220 வோல்ட்ஸ். வாட் இஸ் த கரண்ட் இன் ஈச் கேஸ்? இங்கே கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இங்கே கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் ஃபார்முலா என்ன, கரண்ட் ஃபார்முலா P is equal to VI தெரியுமா? இது மேக்ஸிமம்க்கு, இது மினிமம்க்கு. ரெண்டு கேஸ்லையுமே நான் கரண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ P by V, இங்கேயும் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு P by V. ஸோ இங்கே வந்து Pயோட வேல்யூ என்ன, 480, V 220. அப்போ I is equal to 480 by 220. இங்கே I is equal to பவர் எவ்வளோ, பவர் வந்து 180 by 220. ஸோ 180 by 220. ஈஸி. கிளியர்? ஸோ எவ்வளோ ஆன்சர் வருது சொல்லுங்கள் யாராவது? $1.1 ஆம்பியர். இங்கே வந்து 0.818 ஆம்பியர். அவ்வளோதான். கிளியர்? ஈஸியாக இந்த கொஷின். ரெண்டு ரேட்டிங் அவங்களே கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஒன்று, மினிமம் ஒன்று. மேக்ஸிமம் அப்போ பவரும் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க, மினிமம் அப்போ பவரும் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. P is equal to VI ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகேவா? பீஸ்ட் பாய் எதுக்காக சீக்கிரமாக முடிக்கணும்? எஸ் எஸ் ஓகேவா? கிளியர்? எஸ். அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது, அ டார்ச் பல்ப் இஸ் ரேட்டட் அட் 3 வோல்ட். டார்ச் பல்போட ரேட்டிங் என்ன, 3 வோல்ட். ஸோ அப்போ V is equal to, கிவனில் V is equal to 3 வோல்ட் சரியா? ஸோ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 மில்லி ஆம்பியர்ஸ். ஸோ I is equal to 600 மில்லினா 10⁻³ ஆம்பியர்ஸ்.
calculates its power. என்னென்ன கண்டுபிடிக்கணும்? பவர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பி ஆப்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சி ஆப்ஷனில் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜினா இ. ஓகே, ஸோ மூணையும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷன், பி சப்டிவிஷன், சி டஸ் சப்டிவிஷன். ஓகேவா? ஸோ ஏல என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க? பவர். பவர் ஃபார்முலா என்ன? வி இன்டூ ஐ. ஸோ வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வி 3 வோல்ட். ஐ வந்து 600 இன்டூ 10 பவர் மைனஸ் 3. ஸோ இப்போது 3 இன்டூ 600 மைனஸ் 3யை கீழே கொண்டு வந்துட்டோம்னா 10 பவர் ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ ப்ளஸ் 3யை 10 இன்டூ ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். இது வந்து 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் வச்சுக்கலாம். அப்போ 9/5 எவ்வளோ கிடைக்கும்? 1.8 வாட்ஸ். இது பவர். முடிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது என்ன? இந்த பக்கம் நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். V is equal to IR, vegetarian is equal to IR. அப்போ R என்ன? V by I. ஸோ which is V வந்து 3 வோல்ட், I வந்து 600 into 10 power minus 3. ஸோ minus 3 மேலே வந்துருச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். இப்போது 5 வோல்டேஜ் எவ்வளோ? 5 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் தானே இது? ohms. சரியா? கிளியர்? இல்லைனா இது இன்னொரு டைம் இங்கே எழுதுறப்பா. 3 into 600 into 10 power minus 3 எப்படி எழுதலாம்? 3 divided by 0.6. அப்போது R is equal to 50 ohms. நெக்ஸ்ட்டு எனர்ஜி. எனர்ஜியோட ஃபார்முலா என்னென்னா பவர் இன்டூ டைம். சரியா? பவர் இன்டூ டைம். பவர் இங்கே எவ்வளோ? 1.8. டைம் கொடுத்துருக்காங்களா? டைம் வந்து 4 hours கொடுத்துருக்காங்க. அப்போது 4 which is 7.2. எனர்ஜியோட யூனிட் வாட் ஹார். புரிஞ்சுச்சா? அமீரா, ஹாய் அமீரா. எஸ். ரெசிஸ்டன்ஸ் புரியலையா? V by I பா. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? V by I. I வந்து எவ்வளோ? 600. இது எப்படி எழுதலாம்? 600 into 10 power minus 3னா 600 divided by 1000. அப்போது இங்கே ஒரு 2 0 போயிடுச்சுன்னா 0.6 ஆம்பியர்ஸ். அதை தான் நான் டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபிசிக்ஸில் நம்ம இதோட ஒரு 15 சம் முடிச்சிருப்போம். கமர் நிஷா 15 சம் முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது போகலாமா? லாஸ்ட்டு கொஷின், ஃபிசிக்ஸோட லாஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, அடுத்தது கெமிஸ்ட்ரி தான். Next, how many electrons are passing per second in a circuit in which there is a current of 5 ampere? Current எவ்வளோ இருக்கு? 5 ampere இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டைம் வந்து 1 செகண்ட். per செகண்ட்னா என்ன? 1 செகண்ட் அர்த்தம். இப்போ என்ன கேட்குறாங்க? how many electronsனா number of electrons n கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டே நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா I is equal to Q by T, சார்ஜ் இன்டூ டைம்னு எனக்கு தெரியும் இல்லையா? எஸ். என்ன ஆன்சர் தப்புப்பா? 50 ohms எவ்வளோ வரும்? எஸ். ஸோ ஒருத்தராச்சும் தப்புன்னு சொன்னீங்களே, இப்போ மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? எஸ், குட், கரெக்ட் தான். 5 ohm தான். சரியா? கிளியர்? எஸ். ஓகே, நீங்கள்லாம் பேசினா தான் நான் டயர்டாகாமல் இருப்பேன். நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் டயர்ட் ஆகிடுவேன். ஓகேவா சத்யா? எஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அகெயின் கியூவை எப்படி எழுதலாம்னா n இன்டூ இன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே எனக்கு என்ன தேவை? n தானே தேவை. என்ன தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணுங்கள். I இன்டூ டி பை இ. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்ன? 5 ஆம்பியர். டி வந்து 1. ஈனா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். எப்போவுமே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19 coulombs. ஸோ இப்போ எனக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்கிறீங்களா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணி யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? அர்மிக், கமர், அஜித்,
ஒன் வேர்ட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி தான்ப்பா பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான், அடுத்தது கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம்னா லைவ் எண்ட் பண்ணிப்போம். சரியா? கிளியர்? பெஸ்ட் டீச்சரா? தேங்க்யூ அஜிதா. எஸ் கிளியரா? இது எல்லாத்துக்குமே கிளியர். ஸோ யாராச்சும் ஆன்சர் சொல்லுங்கப்பா. என்ன ஆன்சர் வரும்? 5/1.6 கண்டிப்பாக லைவ் இருக்கும். அர்மிக் நீங்கள் வந்து நைட்டு லைவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது 4th சாப்டர். ஹாய் அனு. ஸோ அனு மட்டும்தான் நேமை வந்து அனு ரஷ்மிகா அவங்க நேமே வச்சுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு நேமில் வரீங்க. ஆன்சரை யாராவது சொல்லுங்கன்னா ஆன்சர் சொல்ல மாட்டேன்றீங்க. யாராச்சும் ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். சமுவேல், இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம ஆப்லேயே நம்மளோட சேனல்லையே ஓகேவா வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 10th சயின்ஸோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதை மட்டும் போய் ரெஃபர் பண்ணுங்கள். அதுலேயே 2 மார்க் 4 மார்க் எங்கேருந்து கேட்பாங்க, 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நியூமரிக்கல்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா? எஸ், வெரி குட். தமிழ் அம்மாஸ் கிஷன் ஒரு வழியாக சொல்லிட்டீங்க. இது மேலே வந்துச்சுன்னா 10^19. கிளியர்? ஸோ இதுதான் பவர். எப்படி போட்டிங்க? ரியா அக்கா வந்து 11th மேக்ஸ் லைவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைவ் எண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் தான், நீங்கள் வந்து என்கிட்ட தான் படித்தாகணும். ஓகேவா செந்தில்? எஸ். ஸோ நான் வேணா போயிட்டு ரியா அக்காவை வர சொல்லட்டுமா? உங்கள் ரியா மேமை வர சொல்லட்டுமா? எஸ். ஓகேவா? கமர் நிஷா, நான் போயிட்டு மேம் அப்படியே கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ண சொல்லட்டுமா? எஸ். ஓகே சொல்கிறவங்களாம் வந்துட்டு ஓகே. அப்போ லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? அனு, செந்தில், லைவ் எண்ட் பண்ணிடலாமா? எஸ். நாளைக்கு மேக்ஸ்க்கு எல்லோரும் மேக்ஸ் படிங்க. ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ அடுத்தது என்னப்பா? கெமிஸ்ட்ரி ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? எஸ். கனி, என்ன டவுட் சொல்லுங்கள். வெரி குட் கனி, நீங்கள் ஆன்சர் சொன்னது நான் பார்த்தேன். சரியா? கிளியர்? எஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ சாப்டர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இம்பார்ட்டன்ட். அனு, ரியா மேமை வர சொல்லுங்களா? அனு, ரியா மேம் வந்து மேக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11th லைவில் போய் நீங்கள் மேக்ஸ் தாராளமாக படிச்சுக்கலாம். ஓகேவா? கிளியர்? ஸோ ஆனால் என்ன, நாளைக்கு உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம், வேறு வழி இல்லை, நீங்கள் இங்கே தான் உட்காந்து அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பார்த்துடலாமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நான் வந்து உங்களை வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன். ஓகேவா அனு? எஸ். சரி. ஓகே. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் சாப்டர் 7ல் இருந்து. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு ஹார்ட்ஸ் கொஷின்ப்பா. இது நிறைய டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது. கால்சியம் கார்பனேட் இஸ் டீகம்போஸ்ட் ஆன் ஹீட்டிங். கால்சியம் கார்பனேட் என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எப்படி டீகம்போஸ் ஆகுதுன்னா, CaCO3 அதை வந்து CaOவாகவும் CO2வாகவும் டீகம்போஸ் ஆகுது. ஹவு மெனி மாலிகூல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆர் இன்வால்வ்டு இன் திஸ் ரியாக்ஷன்? ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? CaO, CaCO3 CaO + CO2. இப்போ இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் எனக்கு கால்சியம் கார்பனேட். எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? இங்கே பக்கத்தில் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் 1 மோல்னு எழுதணும். சரியா? ஸோ 1 மோல் எனக்கு இன்வால்வ் ஆகுது. அடுத்தது calculate the gram molecular mass of calcium carbonate involved in this reaction. gram molecular mass ஓட ஃபார்முலா செகண்டில் கிராம் மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க. ஸோ கிராம் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு இதில் கால்சியம் ஃபஸ்ட்டு காம்பவுண்டா, ஸோ கால்சியம் எடுத்துக்கோங்க. மாஸ் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம். அடுத்த காம்பவுண்ட் என்ன? அடுத்த காம்பவுண்ட் வந்து கார்பன் இல்லையா? ப்ளஸ் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் ப்ளஸ் அடுத்த காம்பவுண்ட் என்ன? ஆக்சிஜன். எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? 3 × மோலார் மாஸ் ஆஃப்
oxygen. Clear? Clear Anu? Yes? Where are you? Ajita, Satya, Ajita. So இருக்கீங்களா லைவ்ல? தமிழ் அம்மாஸ் கிச்சன். ஃபார்முலா கிளியர். ஸோ என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ அதோட மோலார் மாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதை நம்ம முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும். எஸ், அப்படியே சாட்டில் ரிப்ளை பண்ணுங்க எல்லாரும். எஸ், ஓகே. ஸோ அடுத்தது எஸ், இங்கே மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம். கால்சியமோட மோலார் மாஸ் யாராவது சொல்லுங்கள். 40 ப்ளஸ் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன். ஒரு கார்பன் இருக்குது அண்ட் ஒரு கார்பனோட மோலார் மாஸ் 12 ப்ளஸ் இங்கே 3 போட்டிருக்கோம். ஸோ 3 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட மோலார் மாஸ் என்ன? மோலார் மாஸ் 16. ஸோ 16 விச் இஸ் 40 ப்ளஸ் 12 ப்ளஸ் 48. ஸோ அப்போ என்ன வரும்? 100 கிராம் பர் மோல். நிறைய பேர் யூனிட்டை மறைக்கிறீங்க. ஸோ 100 கிராம் பர் மோல் தான் எனக்கு ஆன்சர். கிளியர்? எஸ், எஸ், கிளியரா? ஒன்றும் இல்லை, நான் வந்து கால்சியம் கார்பனேட்னா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கால்சியம் கார்பனேட்டை என்னன்னு சொல்லுவோம்? மோலார் மாஸ் ஆஃப் கால்சியம் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். செகண்ட் காம்பவுண்ட் என்ன? கார்பன் இருக்குது. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் ப்ளஸ் 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? விக்னேஷ் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் சரியா? ஸோ இப்போ கால்சியமோட மோலார் மாஸ் 40, கார்பனோட மோலார் மாஸ் 12, 3 இன்ட்டு ஆக்சிஜனோட மோலார் மாஸ் 16. ஸோ ஜஸ்ட்டு எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேவா? எஸ், கிளியர்? எல்லாத்துக்குமே கிளியரா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்தது நெக்ஸ்ட் இன்னும் இருக்குப்பா. How many moles of carbon dioxide are there in this equation? இந்த ஈக்குவேஷனில் கார்பன் டை ஆக்சைடு இங்கே இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 1 mole. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஹாய் டாப் 10 ஃபேக்ட்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? How many grams are there in the following? இந்த given questionல எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஸ் சொல்லுங்கள் இளங்கோ, என்னாச்சு? ஸோ தண்ணி குடிச்சிக்கலாம். நான் இந்த சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப அக்கறை இல்லையா? ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைனா? ஃபஸ்ட்டு how many moles of calcium carbonate are involved in this equation? இங்கே இருக்குது கால்சியம் கார்பனேட். எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின் how many moles of carbon dioxide னு கேட்குறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது? 1 தான் இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு மட்டும் கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு மட்டும் இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகேவா? சூப்பர் அனு. நானும் ரியா அக்கா ஃப்ரெண்ட் தான். ரியா மேம் ஃப்ரெண்ட் தான். ஓகேவா? கிளியர்? நான் ரியா மேம் கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் வந்து 10th லைவில் மிஸ் பண்ணீங்க மேம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இனி என்ன, நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாமா? சோஷியல் தான் லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா? ஸோ சோஷியலுக்கு ரியா மேம் வந்துடுவாங்க. ஓகே. ஸோ அடுத்தது how many grams are there in the following? ஸோ 2 moles of hydrogen molecule H2ல எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். Cl2ல 3 மோல், அதாவது 3 moles of chlorine எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 5 moles of sulfur, 4 moles of phosphorus. இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 and 4 நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கோங்க சரியா? ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க? 2 moles of hydrogen molecule. So molecular mass of hydrogen என்ன? molecular mass of hydrogen வந்து 2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு மாஸ் கேட்குறாங்க. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா இன்டூ மாலிகுலார் மாஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது? 2 இருக்குது. 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 இன்டூ மாலிகுலார் மாஸ் என்ன? 2. ஸோ அப்போ மாஸ் வந்து 4 கிராம்ஸ். சரியா? மாஸ் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது? 4 கிராம்ஸ். இது ஃபஸ்ட்டு. அனு, என் நேம் தீபிகா. சரியா? எஸ். அடுத்தது இது கிளியர்? அடுத்தது போலாமா? எஸ். அடுத்தது செகண்ட்ல 3 moles of chlorine. 3 moles of chlorine which is Cl2. சரியா? இதை எப்படி எழுதுவீங்க?
ஃபர்ஸ்ட் இதோட மாலிகுலர் மாஸ் என்னன்னு தெரியணுமா? Cl2 ஓட மாலிகுலர் மாஸ் என்ன? 70.9. இப்போ இதோட மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே வந்து 2, இங்கே வந்து 70.9, இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? டிப்ஸு ஒன்றும் இல்லை அனு, என் பேர் தீபிகா. சரியா? டிப்ஸு ஒன்றும் இல்லை, 4 சப்டிவிஷன் இருக்குது. 4 சப்டிவிஷனோட கிராம்ஸை மட்டும் மக்கப் பண்ணிக்கோங்க. தீபிகா, DEEPIKA. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 இன்டூ மாலிகுலர் மாஸ் என்ன? 70.9. ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணுங்கள், தான் மாஸ். கிளியர்? கிளியரா? ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் சமுவேல் கிளியர்? ஸோ இதே மாதிரி 3 and 4 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? கிளியர்? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ப்பா. கால்குலேட் த மோலார் மாஸ், கால்குலேட் த கிராம் மாலிகுலர் மாஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ சாப்டர் 7 நிறைய கொஸ்டின் இருக்குது, நிறையா எடுத்துகிட்டு வரல, இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன். அதை மட்டுமாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணி போங்க. ஓகேவா? ரீமா மேம் வந்து வீட்டுக்கு போயாச்சு. ஓகே பிரபு, எஸ். ஹவு டு ஃபைண்ட் மாலிகுலர் மாஸ்? மாலிகுலர் மாஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரியா மேம் வீட்டுக்கு போயாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O, CO2, கால்சியம், Ca3, CO2. ஸோ இது மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே அனு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, இப்போது மோலார் மாஸ் ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா சொல்லிடுறேன்ப்பா. என்னென்னா கிராம் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா சொல்லிடுறேன். சரியா? ஸோ கிராம் மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு H2O எடுத்துக்கோங்க. H2வில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது? ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது, ஆக்சிஜன் ஒன்று இருக்குது இல்லையா? எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட மாஸ், ஹைட்ரஜனோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் அடுத்தது ஆக்சிஜன் இருக்குது 16. அப்போ இங்கே எனக்கு 18 கிராம்ஸ் தான் கிராம் மோலார் மாஸ் ஆஃப் H2O. நம்ம ஃபஸ்ட்டு சம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். புரிஞ்சிச்சா? எஸ், புரிஞ்சிச்சா? கிளியர்? பாய் அனு. ஸோ அதே மாதிரி அடுத்தது CO2வா? ஸோ CO2வில் எவ்வளோ இருக்குது? CO2வில் 2 ஆட்டம் இருக்குது, கார்பன் ஒன்று, ஆக்சிஜன் ஒன்று. ஸோ எப்படி எழுதுவீங்க? கிராம் மோலார் மாஸ் ஆஃப் carbon dioxide is equal to carbon ஓட atomic mass என்ன? 12 plus அடுத்தது ஆக்சிஜன். எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 2. அப்போ 2 இன்டூ ஆக்சிஜனோட atomic mass என்ன? 16. so which is 12 plus 813. so which is 32. so which is 44 grams. clear? இது ஓகேவா? எஸ். என்ன டவுட்? SP ஸ்ரீ, இது எல்லாத்துக்கும் கிளியரா? ஸோ இது எல்லாத்துக்கும் கிளியரா? இது இவ்வளோ தான்ப்பா. ஸோ அடுத்தது என்ன இருக்குது? கால்சியம் ஃபாஸ்ஃபேட் இருக்குது. ஸோ கால்சியம் ஃபாஸ்ஃபேட்டுக்கு அதே மாதிரி எழுதுங்க. கால்சியம், ஸோ கிராம் மோலார் மாஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு கால்சியம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கால்சியம் இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 இன்டூ கால்சியமோட அட்டாமிக் மாஸ் என்ன? கால்சியமோட அட்டாமிக் மாஸ் 40 ப்ளஸ் PO4 ட்வைஸ் இருக்குது. அப்போது இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ P2 ஆகிடுமா? அப்போ 2 இன்டூ, இல்லைனா எஸ் 2 இன்டூ ஃபாஸ்பரன்ஸ் எவ்வளோ? 30 ப்ளஸ் அதே மாதிரி ஆக்சிஜன் 4 இன்டூ ஒரு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் 16. ஸோ இதை யாராவது சொல்ல முடியுமா? 120 ப்ளஸ் 60 ப்ளஸ் 8. ஸோ 8 இன்டூ 16 எவ்வளோ? 8 இன்டூ 16 4, 120. ஸோ இதுக்கு ஆன்சர் யாராவது சொல்ல முடியுமா? 8013. கிளியர்? அவ்வளோதான்.
எஸ் ஆமாம், ஆல் லெசன் இம்பார்ட்டன்ட் கொஷின். எஸ்பெஷலி ஆல் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் வந்து வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் 10 சயின்ஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை மட்டும் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ், ஓகே. அடுத்தது கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃப்ரம் மாஸ் அண்ட் வால்யூம்பா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அட்லீஸ்ட் இதையாச்சும் பார்த்துருப்போங்க. கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 46 கிராம் ஆஃப் சோடியம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், எலமெண்ட்டோட மாஸும் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். இதுதான் ஃபார்முலா. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போது மாஸ் ஆஃப் த எலமெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு 46 கிராம்ஸ் தான் மாஸ். அப்போ 46 டிவைடட் பை சோடியமோட அட்டாமிக் மாஸ். சோடியமோட அட்டாமிக் மாஸ் 23. அப்போ ஆன்சர் 2 மோல்ஸ். மாலிக்யூல்ஸ்னு போட்டுறாதீங்க, 2 மோல்ஸ். கிளியரா? எஸ், கிளியர். ஸோ சீக்கிரமாக நான் முடிச்சிருவேன். பட் ஆனால் சில கொஷின் என்னால் சொல்லி தராமல் போயிடும். மேபி அது நாளைக்கு உங்கள் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன கண்டுபிடிப்பீங்க? மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகேட்ரா நம்பர். இது கேன்சல் ஆகிடும். இது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் அயன்ஸ். சரியா? கிளியர்? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சொல்கிறேன் தருண். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து ப்ரீவைக்யூஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க, அதாவது எல்லா செட்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 80+ ஸ்கோர் பண்ணிடலாம். சும்மா படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்ஸை ப்ராக்டிஸும் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்தது, ஸோ இதுவும் என்ன ஃபார்முலா? number of moles is equal to mass by molecular mass. இல்லையா? ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க இதில்? ஸோ number of moles is equal to number of molecules of water divided by அவகேட்ரா நம்பரா. ஸோ எவ்வளோ மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க? 1.51 into 10 power 23 divided by 6.0. அவகேட்ரா நம்பர் என்ன? 6.023. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 கிடைக்கும், which is 0.25. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். தருண், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் தருண். So number of moles formula என்ன? number of moles mass by molecular mass. So mass எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? number of moles வந்து 0.25. mass தான் கண்டுபிடிக்கணும். molecular mass என்ன? 18. so cross multiply பண்ணுங்க. அப்போ mass வந்து 4.5 grams கிடைக்கும். clear? இதுதான் ஃபார்முலாப்பா. நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை வச்சு இங்கே மாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே தருண், நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் 10 இயர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 10 கூட நீங்கள் படிக்க வேணாம். லாஸ்ட் 5 இயர்ஸோட பேப்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா பேப்பர்ஸ், எல்லா செட்ஸோட பேப்பர்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை மக்கப் பண்ணி சால்வ் பண்ணாமல் புரிஞ்சு சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா தருண்? ஸோ அப்படி பண்ணிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் 80-85 மார்க் மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? yes, clear? ஸோ அடுத்தது சொல்யூஷன் சாப்டர் போயிடலாமா? அனு சொல்லுங்க. அனு, சொல்யூஷன் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ சொல்யூஷன் சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஷின். சொல்யூஷன் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ப்பா. 1.5 gram of solute is dissolved in 15 grams of water to form a saturated solution at 298 Kelvin. Find out the solubility of the solute. Solute oda solubility கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் solute எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க. தண்ணியோடது 15 கிராம். அதே மாதிரி solubility ஃபார்முலா என்ன? solubility ஃபார்முலா வந்து
mass of solute divided by mass of solvent into 100. So mass of solute எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5 grams. So which is 1.5 divided by 15 into 100. So which is 0.3. So cancel பண்ணோன்னா 10 grams வரும். இதுதான் solubility of solute ஓட answer. ஓகேவா? இளங்கோ தருண் வந்து எதுக்கு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னா சிபிஎஸ்சிக்கு கேட்டுட்டு இருந்தாரு. சரியா? நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஆப் 100 லேர்னிங் ஆப் நிறைய பேருக்கு தெரியல, டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, ஆனுவலோட சால்வ்டு. ஓகேவா? ஓகேவா? கிளியர்? எஸ். நவீன் ஆல் இன் ஒன் பல்ப் ஒன்னா? அனுரஷ்மிகா கிளியரா? எஸ். அடுத்த கொஷின் ஃபைண்ட் த, ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மாஸ் பர்சன்டேஜ். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, சொல்யூஷன் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் 25 grams ஆஃப் சுகர். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் சம் இதுதான். சரியா? The solution was prepared by dissolving 25 grams of sugar in 100 grams of water. நான் ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணுறேன், 100 கிராம் வாட்டரில் 25 grams ஆஃப் சுகரை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, மாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன, மாஸ் ஆஃப் என்னென்ன கிவன், மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 25 grams, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து 100 grams. ஃபார்முலா என்ன, மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா mass of solute divided by mass of solution into 100. So mass of solute என்ன, mass of solute வந்து 25 grams. solution எப்படி மேக் பண்ணுவோம், solute ஓகேவா, solute solvent ஆட் பண்ணுவோம். அப்போ 25 plus 100 into 100. ஸோ அப்போ ஆன்சர் 25 by 125 into 100. ஸோ அப்போ 20% கிடைக்கும். இதுதான் மாஸ் பர்சன்டேஜ். என் நேம் தீபிகா ராஜேஷ். சரியா? ஸோ கிளியராக எல்லாத்துக்கும்? கெமிஸ்ட்ரி வந்துருச்சு எம்ஜி. ஓகேவா? எஸ். எல்லாத்துக்குமே கிளியரா? ஸோ நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் மினிட்ல இந்த கொஷின் எல்லாமே கவர் பண்ணிட்டு போங்க. ராஜேஷ், என் பேர் தீபிகா. ஓகேவா? எஸ். ஸோ வேறு என்ன டவுட்ஸ்ப்பா? ஸோ வேறு எதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ். கிளியரா? ஒரே ஒரு செகண்ட். ஓகே. ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? எயித்து சாப்டரில் சம்ஸ் இல்லை. இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வந்துட்டு எல்லாமே நம்மளோட லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின், ஆல் இன் ஒன் டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல், என்னென்ன 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவில் ஒரு நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல்ஸ் இன்றைக்கி போட்டது. ஓகேவா? எஸ். கிளியரா எல்லாத்துக்கும்? ஏதாவது டவுட் இருக்காப்பா? 5 மார்க் இல்லை, ஜஸ்ட் வந்து 2 மார்க் 4 மார்க் 7 மார்க். ஸோ எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? ரெகுலர் கிளாஸ் டைமிங்ஸ் வந்து எப்போவுமே 6:30 7 o'clock. 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்டுக்குமே ஏதாவது ஒரு லைவாச்சு இருக்கும். ஸோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லைவ் எப்போவுமே இருக்கும். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சுதா?
எஸ் பயாலஜி கொஷின்ஸும் தான், பயாலஜி கொஷின்ஸும் இருக்குது. பயாலஜியில் நியூமெரிக்கல் இல்லை, டயக்ராம் மட்டும்தான் கேட்டால் கம்பல்சரியில் கேட்பாங்க. ஓகேவா? கிளியர்? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ் ஓகேவா? ஓகேப்பா. ஸோ பாய்ப்பா.